சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. லதாம்மா, விநாயகர் துதி பாடுங்கம்மா. பாடுறேங்கம்மா. பிடியதன் ஒரு ஓமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி கொடை வடிவினர் மயில் வலி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். விமலா தேவி அம்மா, நாலூர் துதி பாடுங்கம்மா. பாடுறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பொழிய கோன் வெப்பொழித்த புகடிய கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவரோ வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. நன்றிங்கம்மா. சிவாயணம் சிவாயணம். அம்மா வாருங்கள் அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. அம்மா கொஞ்சம் இந்த செவ்வக மாதிரி சார்பதி அம்மா சொல்லுங்க, ஃபுல் ஸ்கிரீன்ல வர முடியுமான்னு பாருங்களேன். அம்மாட்ட கேளுங்க. சார்பதி அம்மா சொல்லுங்கம்மா. அம்மாட்ட அம்மா படுக்கையில வைங்கம்மா போன, அப்படியே நிமித்து இல்லாம. அது வந்துருச்சுங்க. அவ்வளவுதாங்கம்மா, அவ்வளவுதாங்கம்மா, சரியா இருக்குங்க. ஆரம்பிக்கலாம். அம்மா மியூட் எடுக்கல, மைக் ஆன் பண்ணி பாடுங்கம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். பங்கு பெற்றிருக்கின்ற எல்லா அடியார் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்கள் தான். காரணம், அவங்க பின்னூட்டம் கொடுக்கும் பொழுது அந்த அன்பின் விதையை விதைப்பாங்க நமக்குள்ளார. நமக்கு ஒரு அன்பின் பாடத்தை புதுசா கத்துக் கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே ஆசிரியர் பெருமக்கள் தான். திருஞான சம்பந்த பெருமான் வாக்குக்கிறவங்க கேட்டல், கற்றதை சொல்றது மட்டும் இல்ல, கேட்கிறவங்களும் பெரியார் தான். அதனால அனைத்து அடியார் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் கருதி அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளை அன்புடன் பணிந்து வணங்கி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் பெரும் கருணையினாலும் அடியார் பெருமக்களுடைய அன்பினாலும் பெரிய புராணம் என்கின்ற திருத்தொண்டர் புராணம் ஒப்பில்லாத அந்த அருள் உங்களை இறைவன் திருவருளால சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏயர்கோன் கடிக்காம நாயனார் புராணத்தை, அதிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் சரிதத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்புல என்ன முன்னோட்டம் பார்த்தோம் அப்படின்றத இந்த வகுப்புல அது முன்னோட்டம் பார்த்துட்டு இந்த வகுப்புக்கு செல்வோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கடிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பல சிவஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை தரிசித்துக் கொண்டு வருகின்றார்.
அந்த வகையிலே திரு ஆனைக்காவுக்கு செல்கின்றார். செய்ய சடையார், அதாவது அழநீர் ஒழுகி அணையன்னு பார்த்தோம் திருச்சோற்றுத்துறை திருப்பதிகத்துல. அது போன்ற செம்மையான சடையினை உடைய சிவபெருமான் அவர் வீட்டில் இருக்கின்ற திருக்கானைக்காவில் சென்று வணங்குகின்றார். சிறப்பான அந்த திருப்பதிகம் மறைகள் ஆய நான்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகம் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னா, இறையும் பணிவாய் எம்மையும் ஆளுடையார். சிவபெருமானை இறைனா சிறிதுன்னு அர்த்தம். சிறிதளவாவது யார் உண்மையோடு அன்போடு வணங்குகின்றார்களோ அப்படி வணங்குபவர்கள் எல்லாம் எனக்கு தலைவர் ஆவார்கள், என்னை ஆளுதற்கு உரிய தலைவர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வணங்குவதனால ஏற்படுகின்ற பெருமை என்ன அப்படின்றது அந்த பாடல், அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு பாடல்ல சொல்லப்பட்டிருந்தாலே அது சிறப்புக்குரியது. ஒவ்வொரு பாடல்லையும் அது சொல்லப்பட்டிருக்கு. இறைவனை வணங்குபவர்கள் என்னை ஆளுடைய தலைவர்கள் ஆவார்கள். சிவபெருமானை வணங்குகின்ற அடியார்கள் பெருமையை சிந்திக்கிறது சிறப்பா சொன்னதால சென்ற வாரம் அந்த பதிகத்தோட பெருமையை சிந்தித்தோம். அந்த பதிகத்துல சிறப்பிட்டு என்ன அப்படின்னு சொன்னா, துறையூர் சோழ மகாராஜா அவர் காவிரியை நீராடும் பொழுது அவர் அணிந்திருந்த அந்த அழகிய தங்க ஆரமானது காவிரியில் வழுவி போக எம்பெருமானை ஏற்றுக்கொள் என்று அவர் வணங்க இறைவன் அதனை ஏற்றி என்ன பண்றாரு, திருமஞ்சன குடத்தில் தண்ணியோட சேர்ந்து அந்த மாலையும் சேர்ந்து உள்ளே சென்றது. இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மாலையை இறைவன் ஏற்று அருள் புரிந்தார் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்ந்த அகச்சான்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தனது திருப்பதிகத்தில் வைத்து அருளினார். இத்தகைய சிறப்பு பொருந்த சிவஸ்தலம் கோச்செங்கர் சோழ நாயனார் சிலந்தியாக இருந்து இறைவனுக்கு அருள் செய்தார். வெண்ணாவல் மரத்தின் கீழே இருந்த இறைவனுக்கு. அடுத்தது இறைவன் திருவருளால் கோசெங்கர் சோழனாக மறுபிறப்பு எடுத்து 78 மாட கோயில்கள் கண்டு சென்று தரிசித்து உய்ய வேண்டும் அப்படின்னு இறைவனோட பெருங்கருணையினால அவரு கோச்செங்கர் சோழ நாயனாராக திரு அவதாரம் செய்து 78 திருக்கோயில்களை கட்டியுள்ளார் நமக்காக. அவர் அவதாரம் செய்தார் திருப்பதி. அந்த திருப்பதிகளை எல்லாம் வணங்கி கொண்டு அடுத்தது அவர் எங்க போறார் அப்படின்னு சொன்னா, திருப்பாச்சில் ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்தலத்துக்கு செல்கின்றார். அதோட சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்போ திருப்பாச்சில் ஆசிரமத்துல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துகின்றார். அதை என்ன அப்படின்றத நம்ம சிந்தித்து அதுக்கப்புறம் தலப்பெருமையையும் பதிகத்துக்குள்ளாரும் செல்வோம். ஏன்னா சிறப்புக்குரிய இந்த பதிகம், இந்த பதிகத்தோட பெருமைய சொல்ல முடியாது. ஒரு மற்ற பதிகங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். அதாவது மேம்போக்கா பார்த்தா அதாவது எப்படி தெரியும்னா, இறைவனை இவர் கொஞ்சம் கோபமா பேசினது போல அது தெரியும். ஆனா உண்மையிலேயே இறைவனை போற்றிதான் புகழ்ந்திருப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். ஏன்னா தனக்கு இறைவனுக்கு இவர் தொண்டர் மட்டும் இல்ல, தோழரும் இல்லையா, அந்த உரிமையினால அன்போடதான் போற்றி இருப்பார். அத்தகைய பதிகம் சிறப்புக்குரியது. அதை எப்படி போற்றி சொல்லியிருக்கார் அப்படின்றத உற்று நோக்கி நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய புராணத்துல 79வது பாடல் எடுத்துக்கோங்க, நம்ம சிந்திக்க இருக்கிறது இந்த வகுப்பு. 79வது பாடல் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல இப்ப திருப்பாச்சிராச்சிரமம் சென்று வணங்குகின்றார். இப்பொழுது திருவாசி என்று வணங்கப்படுகின்ற அந்த திருத்தலத்துக்கு சென்று வணங்குகின்றார். சென்று திரு கோபுரம் இறங்கி தேவர் மலிந்த திருந்துமணி முன்றில் வலம் கொண்டு உள்ளணைந்து முதல்வர் முன்னர் வீழ்ந்து இறஞ்சி நன்று பெருகும் பொருள் காதல் நயப்பு பெருக நாதர் எதிர் நின்று பரவி நினைந்த பொருள் அருளாது ஒழிய நேர் நின்று. அதாவது சென்று திருப்பாச்சில் ஆச்சிரமம் திருக்கோயில் செல்கின்றார். சென்று திருகோபுரம் இறஞ்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி வணங்க வேண்டும் முறைமையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லையை வணங்க வேண்டும், வீதியை வணங்க வேண்டும், திருகோபுரம் வணங்க வேண்டும். அது போல கோபுரத்தினை வணங்கி இறஞ்சி தேவர் மலிந்த திருந்துமணி முன்றில், அதாவது முன்றில்னா முன், அதாவது இல்லம், இறைவன் இருக்கின்ற இல்லத்துக்கு முன்பாக தேவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா, தேவர்கள் தங்களுக்கு என்னென்ன செல்வங்கள் வேணும், என்னென்ன பதவிகள் வேணும், நன்மைகள் வேணும், இகவர சுகங்கள் என்னென்ன அனுபவிக்கணும்னா இறைவன்கிட்ட கேட்டு இறைவன்கிட்ட வரமாக பெறுவாரு. இதுக்காக இறைவனுக்கு வணங்குவதற்கு காலம் பார்த்து கொண்டிருப்பார்.
நந்தியம் பெருமானுடைய திருவருள் பெற்று, இறைவனுடைய திருவருள் நந்தியம் பெருமானுடைய அந்த அனுமதியும் பெற்று கொண்டுதான் அவங்க உள்ளார போய் இறைவனை தரிசிக்க முடியும். ஆனா அடியார் பெருமக்கள் அப்படி இல்லை, நேர சுவாமிகிட்ட போய், அது இறைவனுடைய ஆங்கை. நந்தியம் பெருமான் கூட தடுக்க மாட்டார். தேவர்களுக்கு என் பிரம்மா விஷ்ணுவுக்கு கூட ஒரு காலம் உண்டு, அந்த காலத்தில் தான் இறைவனை சென்று தரிசிக்க முடியும். அடியார்களுக்கு எப்போதுதான் தரிசிக்கலாம். அதுதான் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்க நுட்பமான பொருள். பாத்தீங்கன்னா திருகோபுரம் இறஞ்சி தேவர் மலிந்திருக்கா நிறைஞ்சிருக்காங்களாம். எங்கன்னா திருந்துமணி, அழகிய மணினா அழகான மூன்றில், கோயில சுத்தி இருக்கிற அந்த இடம் மூன்றில் ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல தேவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார். தங்களுக்கு எப்ப நேரம் வரும், எப்ப அழைப்பாங்க, இறைவனிடம் சென்று வரத்தை வாங்கலாம், அருள் பெறலாம் சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா இந்திரமூர்த்தி நாயனார் என்ன பண்றார் பாருங்க, வளம் கொண்டு கோயிலை வளமாக வந்து உள்ளணைந்து, அடியார்களுக்கு எந்த தடையும் இல்லை, அதனால வளம் கொண்டு உள்ளணைந்து கோயிலுக்குள்ளார சுவாமியை தரிசிக்க போறாரு. முதல்வர் முன்னர் வீழ்ந்து இறஞ்சி, ஏன் முதல்வர், நமக்கு மட்டும் இல்ல தேவர்களுக்கும் யாவருக்கும் முன்னவன் முதல்வர். அதனால முதல்வன் முன்னர் வீழ்ந்து பணிந்து இறைஞ்சி நன்று பெருகும் பொருள், அதாவது தனக்கு பொன் வேண்டி ஒரு பதிகத்தை பாடுகின்றார். அது ஏன் நன்று பெருகும் பொருள், நன்மை பெருக்குகின்ற பொருளை வேண்டுகின்றார். ஏன்னா இவருக்கு கிடைக்க வேண்டிய பொருள் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அடியார்கள் தன்னை நாடி வருகின்ற அடியார்கள், திருக்கோயிலுக்கு வருகின்ற அடியார்கள், ஒரு கோயில்ல ஒரு திருவிழா நடக்குதுன்னா அதுக்காக நிறைய அடியார்கள் வெளியூர்ல இருந்து தங்குவாங்க. அவர்களுக்கு உணவு, உறைவிடம் எல்லாம் கொடுக்கணும், நிறைய பொற்காசுகள் வேற கொடுப்பாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம இவரோட வேலையே என்ன, சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை வணங்குவது. அப்ப இவருக்கு துணையாக இவர் போற இடத்துல, இவர் அடியார்கள் போறாங்கன்னா அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு பணிவிடைகள் செய்ய பரிசனங்கள் இருப்பாங்க, வேலையாட்கள். இவ்வளவு பேர் அவங்கள பாதுகாக்கணும்னா இவருக்கு எவ்வளவு செல்வம் வேணும். தன்னை நாடி தன் மனைவி இருக்கிறாங்க பறவையார், அவங்களையும் பாதுகாக்கிறதுக்கு பணம் வேணும். அப்ப இது எல்லாமே இறைவன்கிட்ட தான் இவர் கேட்டு பெற முடியும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நன்று பெருகும் பொருள், அதாவது அடியார் பெருமக்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்யணும், கோயில் திருவிழாக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு அது சிறப்பு பொருந்திய நன்மை பெருகும் பொருள். அதை இறைவன் கிட்ட வேண்டுகிறார். காதல் நயப்பு பெருக, காதலோடு இறைவனை விரும்பி காதலோடு என்ன பண்றாரு, அன்போடு அந்த பதிகத்தை எதிர் நின்று சுவாமிக்கு நேருக்கு நேரா நின்று பரவி இறைவனுடைய புகழையெல்லாம் பரவி இணைந்த பொருள் அருளாது ஒழிய நேர் நின்று அவர் கேட்கிறாரு. சுவாமி ஆனா திருவருள் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரையும் அவர் கேட்ட உடனே சுவாமி என்ன பண்ணிடுறாரு, திருவருள் பண்ணிடுவாரு. பண்ணலனாலும் இவர் என்ன பண்றாரு, விட மாட்டார். நம்ம புகழூர்லயே பார்த்தோம், என்ன பண்றாரு, சுவாமி தரலன்னே கோயிலை விட்டு போகாம அங்கேயே என்ன பண்றாரு, இந்த வச்சு படுத்துடுறாரு, புத்தாதான் போவேன்னு சொல்லிட்டு. சுவாமி என்ன பண்றாரு, அவரை படுத்திருந்த அந்த செங்கல் எல்லாம் தலைக்கு வச்சு அடியில வச்சு படுத்திருந்த செங்கற்களை எல்லாம் பொற்கற்களாக மாத்தி அருள் செய்தார் இல்லையா. இங்கேயும் இவர் தனக்கு நன்மை பெருகுகின்ற பொருள் வேண்டும்னு பதிகம் பாடுறாரு, நேர் நின்று பாடுகின்றார். ஆனா இறைவனை போற்றிய போதும் இணைந்த பொருள் இவர் இவரை கேட்கறதுல எனக்கு இவ்வளவு வேணும், இந்த செல்வம் வேணும், பட்டாடைகள் வேணும். நாகப்பட்டினம் ஒரு முறை போகும்பொழுது திருவாரூர் சிறந்த செல்வமிக்க ஊர், அந்த ஊர்ல இருக்கிற செல்வத்துல 3ல் 1 பகுதி வேணும்னு கேட்பார். ஏன்னா இவர் இவரோட ஆடையே எல்லாமே இவர் வச்சிருக்கிற அந்த சுருகியை கூட பொன்னால் ஆனது இல்லையா. போறதுக்கு அந்த புறவி வேணும், உணவு, நல்ல ஆடை ஆபரணங்கள் எல்லாமே கேட்பார் சுவாமி கிட்ட. அது போல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் என்ன நினைச்சு இவ்வளவு வேணும்னு நினைச்சு பொருள் கேட்டாரோ அது அருளாது ஒழிய, ஏன்னா திருவிளையாடல் தான் இறைவனுக்கு, அருளாது ஒழிய நேர் நின்று சுவாமி கொடுக்கல. அப்படின்னு அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80வது பாடல். அன்பு நீங்கா அச்சமுடன் அடுத்த திருத்தோழமை பணியால் பொன் பெறாத திருவுள்ளம் புழுங்க அழுங்கி புறம்பு ஒரு பால் முன்பு நின்ற திருத்தொண்டர் முகப்பே முறைப்பாடு உடையார் போல் என்பு கரைந்து பிரானார் மற்ற இளையோ என்ன எடுக்கின்றார். பொருள் இவ்வளவு வேணும்னு கேட்டுட்டார். எவ்வளவு பொருள் இங்க சொல்லல, ஆனா எவ்வளவு மனசுல நினைச்சு சுவாமி கிட்ட கேட்டாரு. சுவாமி கொஞ்சமும் கொடுக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாமியை விட்டு நகர்ல முன்னாடியேதான் நிக்கிறாரு. நின்னு என்ன பண்றாருன்னா, அன்பு நீங்கா அச்சமுடன் கொடுக்கலன்னு சுவாமி மேல அன்பு நீங்கல. அன்பு எப்போதும் நீங்காது. ஏன்னா வழி அடி தோன்றி இங்கே இப்ப மட்டுமா தொண்டரா இருக்காரு, திரு கைலாயத்திலேயே அணுக்க தொண்டராக
கையில விபூதி சுவாமி அள்ளி பூசுகின்ற திருநீரும் சுவாமி தினமும் அணிகின்ற மாலையும் சாத்துதோம் பெரும்பேறு பெற்றவர் இல்லையா? அப்ப அன்பு நீங்குமா கொடுக்கலனாலும்? அன்பு நீங்கள, ஆனா அச்சம், ஒரு பயம் வந்துச்சு, ஒரு அச்சம். அச்சத்தோட அடுத்த திருத்தோழமை பணியால் யாருக்கு அந்த உரிமை? இவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஏன்னா இறைவனுக்கே தொண்டரும் தோழரும் ஆனவர். இவர் தான் சும்மா இவர் போய் சொல்லிக்கல சுவாமி என்ன நீங்க ஃப்ரெண்டா ஏத்து. இறைவனே என்ன பண்றாரு? என்னை உனக்கு தோழனாக தந்தேன், ஒன்ன நான் ஏத்துக்கிட்டேன் அப்படி சொல்லல, போனா போதும் உன்னை ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடும். அப்படி இல்லை, என்னை உனக்கு நான் தோழனாக தந்தனம்னு இறைவனே சொல்றாங்க. எத்தகைய பெருமைக்குரியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். இறைவனால தோழமை கொண்டப்பட்டதுனால இந்த உரிமையோடு கேட்கிறாரு இல்லையா? ஃப்ரெண்டு இல்லையா? உரிமையே கேட்கலாம், ஃப்ரெண்டு கிட்டதான் உரிமையை கேட்க முடியும். இப்ப அடுத்த திருத்தோழமை பண்டிகை, அதுவும் இறைவனோடன்றதால் திருத்தோழமை பூண்டமையால் என்ன பண்றாரு? இவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. என்ன பண்றாருன்னா, பொன் பெறாத திருவுள்ளம் புழுங்க அழிந்து, பொன் பெறல கொடுக்கல சுவாமின்றதுனால அவரோட திருவுள்ளம், சுந்தரமூர்த்தி நாயனோட திருவுள்ளம் எப்படி இருக்கான்? வருந்துதான், புழுங்குத வந்து அதாவது நம்ம நினைச்சு அது கிடைக்கலன்னா கொஞ்சம் அந்த வருத்தம் இருக்கு, அது புழுங்கி வருந்தி அப்படி புறம்பு ஒரு பார் முன்பு நின்ற திருத்தொண்டர். இவர் பக்கத்துல தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க, இவர் கூட வந்த பரிசனங்கள், அந்த ஊர்ல இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. புறம்பு ஒரு பால் முன்பு நின்ற திருத்தொண்டர், பக்கத்துல வந்து திருத்தொண்டர்கள் சுத்தி நிக்கிறாங்க. முகப்பே முறைப்பாடு உடையார் போல, அதாவது என்னன்னா புறம்பு ஒரு பால்னா சுவாமிக்கு முன்னாடி நிக்கிறாரு, ஆனா சுவாமியை நேருக்கு நேர் பார்க்காம பக்கத்துல கற்பனை பண்ணி சுவாமிக்கு திரு முன்னாடி நிக்கிறாரு, பக்கத்துல அடியார்கள் இருக்காங்க. சுவாமிக்கு முன்னாடி இவர் நின்னாலும் சுவாமியை நேருக்கு நேர் பார்க்காம திரும்பி நின்று அடியார்களை பார்த்து சொல்றாரு. அதாவது நம்ம நிறைய வந்து திரைப்படங்கள்லாம் பார்ப்போம், கோபமா இருந்தா என்ன பண்ணுவாங்க, நேருக்கு நேர் பார்க்காம இன்னொருத்தவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி பேசுவாங்க இல்லையா? உங்கள்கிட்ட பேசி அவங்கள்ட்ட அவங்க வந்து சுவாமிக்கு என்ன சொல்லணுமோ அதை இவங்க கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு விளையாடு. ஏன்னா தோழர் இல்லையா? அப்ப என்ன பண்றாருன்னா சுவாமிக்கு முன்னாடிதான் நிக்கிறாரு, நம்ம சுவாமியை பார்க்கல. அதான் சொல்றாங்க புறம்பு ஒரு பால், சுவாமிக்கு முன்னாடி இருந்தாலும் புறம் பார்க்காம முன்பு நின்ற திருத்தொண்டர் முகப்பே, அவங்க இந்த அடியார்களோட எல்லாம் முகத்தை பார்த்து முறைப்பாடு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு சுவாமியை பத்தி. பாருங்க முறைப்பாடு அப்படின்னா பாருங்க சாமி இப்படி செய்யறாருன்னு சொல்லிட்டு சுவாமிக்கு முன்னாடி நின்றுட்டு, ஏன்னா அவருக்கு கேட்கணும் இல்லையா, சுவாமி திருசேமியில விழணும், ஆனா இவர் கோபமா இருக்காராம். அதனால சுவாமியை பார்க்காம என்ன பண்றாரு, அடியார்களை பார்த்து முறைப்பாடுன்னா இப்படிலாம் சுவாமி செய்யறாரே அப்படின்ட்டு முறைப்பாடு உடையார் போல, முறைப்பாடு கிடையாது முறைப்பாடு உடையார் போல அப்படி இருக்கிற மாதிரி இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி என்பு கரைந்து. அதாவது இந்த பதிகம் எப்படிப்பட்டதுன்னா அன்போடு பாடுகின்றார். அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா உள்ளத்தை உருக்கி உருக்கி என்பையும் உருக்கும். என்புனா எலும்பு கூட உருக்குற அளவுக்கு அந்த அத்தகைய அன்பின் தீவிரம். அந்த அன்போட எப்படி பாடுறாரு, பிரானார் மற்ற இளையோன இல்லையோ என்று எடுக்கின்றார். எடுத்தல்னா இறைவனோட பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுதல் தான் எடுத்தல். என்ன சொல்லி பாடுறாரு, பிரானார் மற்ற இல்லையோ. மேம்போக்க பார்த்தா என்ன சொல்லணும், என்ன தெரியும் அர்த்தம்? ஆமா இவர் இல்லாம சாமி இல்லையே என்ன, ஆனா உண்மையிலே என்ன, இவர் இல்லாம அருளுபவர் அந்த அடியார்களுக்கு அருளுபவர் யாரும் இல்லை. அதனால என்ன எடுத்துக்கணும், இவரலாது இல்லையோ பிரானார்னா இவரெல்லாம் வேற யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். உண்மை என்ன, இவரல்லாது வேற யாருமே இல்ல. இப்ப இவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இவர திருவடியை தான் நம்ம வணங்கணும். இறைவா உன்ன இல்லாம எனக்கு வேற யாரும் துணை இல்லை, அதனால அருள் செய்வாய் அப்படின்ற ஒரு கருத்துல இந்த பதிகத்தை பாடி அருளுகின்றார். அதாவது 81வது பாடல். நித்தமும் நீங்கா நிலைமையின் நீங்கி நிலத்து இடை புலங்கெழும் பிறப்பால் உய்த்த காரணத்தை உணர்ந்து நொந்து. நினைக்கலாம் இது என்ன பொன் பெறாதது ஒரு பெரிய துன்பமா, எதனால வந்து இவருக்கு இவ்வளவு துன்பம் வந்துச்சு, ஏன் வந்து சுவாமியை வந்து இப்படி பாடணும் அப்படின்னு பார்த்தா, நித்தமும் நீங்கா நிலைமை நீங்கி, அதாவது திருக்கைலாயம் தெரியும் நமக்கு. அது ஒரு முறை இறைவன் திருவடியை அடைச்சிட்டு அவங்களுக்கு திருப்பியும் பிறப்பு கிடையாது. இறைவன் திருவடிக்கு அன்பும் பணியும் செய்யறது. ஆனா அந்த நீங்காத நிலையை விட்டே நீங்கி வந்துட்டார். பாருங்க அவ்வளவு இன்பம் அனுபவிச்சு திருக்கைலாயத்துல இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற பேரின்பத்தை விட்டு இங்க வந்து துன்பப்படுறார். பிரிஞ்சு வர்றதே ஒரு துன்பம் இல்லையா? அப்ப நித்தமும் நீங்கா, எப்போதும் நீங்காத நிலைமை அங்க இருந்தார். அதை விட்டு நீங்க என்ன பண்றாரு, நிலத்து இடை இந்த பூமியில வந்து பிறந்திருக்காரு. அது எப்படி, புலங்கெழும் பிறப்பால், புலன்களால மட்டுமே அறிவு பெறக்கூடிய இந்த பிறப்பு இல்லையா? ரொம்ப கஷ்டம்.
உயிர்ந்து கரையேறுவது. இறைவன் திருவருளால் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இறைவனை அறிய முடியும். இல்லைன்னா மற்ற உயிர்கள் இயல்பா என்ன பண்ணும், புலன்கள் வழியா வருகின்ற புலங்கெழும்னா புலன்களில் வருகின்ற அந்த அறிவினால் அறிவு பெறக்கூடிய பிறப்பெடுத்தார். இந்த உயிர்த்த காரணத்தை உணர்ந்து இறைவன் திருவருளால என்ன பண்றாரு, இது பிறந்தாரு. இந்த பிறந்த காரணத்தை உணர்ந்து என்ன எதுக்காக உணர்ந்தாரு, இறைவன் திருவருள் என்ன, திருத்தொண்ட கீதிலா திருத்தொண்ட தொகை தர இல்லையா, மாதவம் செய்த தெரிஞ்சுட்டு வாழ்ந்திட திரு அவதாரம் செய்தார். இறைவன் பெருமைகளை எல்லாம் என்ன பண்ணும், திருப்பதிகங்களாக பாடணும். அப்ப இவர் என்ன பண்ணணும், வேற வேலைக்கு எதுக்கும் போகாம எப்போதும் இறைவனோட பெருமையே பாடிக்கொண்டு இருக்கணும். அப்ப இவரோட குடும்பத்தை இவரை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் இறைவன் தான் பாதுகாத்தாரு. அப்பதான் இவரோட பணியை செய்ய முடியும். இந்த பணியை செஞ்சு முடிச்சாதான் திருக்கைலாயத்துக்கு போக முடியும், இந்த துன்பம் தருகின்ற பிறவியை நீக்க முடியும். இதெல்லாம் மனசு நினைக்கிறாரு. இப்ப இது இறைவன் நோக்கி போகின்ற பாதையில திருப்பதிகங்கள்லாம் சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வங்கணும், பாடணும். இப்ப கூட இருக்கிறவங்களை எல்லாரையும் போஷிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்கு செல்வம் வேண்டுமே. இது இறைவன் தராம இப்படி இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு மனம் நொந்து வருந்தி உயிர்த்த காரணத்தை உணர்ந்து நொந்து அடிமை ஒருமையாம் எழுமையும் உணர்த்தி. அதாவது எப்படின்னா, இந்த அடிமைத்தன்மை எப்படிப்பட்டது, அதாவது இறைவனுக்கு கொண்ட அந்த அடிமைத்தன்மை 7 வகை பிறப்பு. 7 பிறப்புனா 7 வகைன்னு சொல்லு. 7 வகை பிறப்பெடுத்தாலும் இறைவன் மீது இருக்கிற அன்பு மாறாதது. அத்தகைய அன்பு கொண்ட அடிமையாகிய தன்னை அவர் என்ன பண்றாருன்னா, எத்தனை அருளாது ஒழுகினும் பிரானார் இவரல்லாது இல்லையோ என்பார். எத்தனை அருளாது ஒழுகும், அதாவது நீ அருளாம கொஞ்சம் கூட எனக்கு அருள் செய்யாம ஒழியினும் இருந்தாலுமே பிரானார் இவரல்லாது இல்லையோ, இவரல்லாது வேற யாரும் இல்லையா. நம்ம சும்மா கிண்டலுக்கு சொல்லுவோம், இவரெல்லாம் யாரும் தரமாட்டாங்களோன்னு. அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. நீங்க கொடுக்கலன்னா உங்களை தவிர நான் வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும், கொடுக்குறவங்க வேற யாரும் இல்லை. அப்ப நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் கொடுத்தாகணும். எங்களுக்கு பிறானால் உங்களை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இவர் பாடுவார். வைத்தனேன் தனக்கே தலையும் என் நாவும். என்ன பாடுறாரு, எப்படி ஆரம்பிக்கிறாருங்க, வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும். என்னோட தலை, என்னுடைய நான், என் உள்ளம் எல்லாம் உனக்கு தான் வச்சிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட தலைன்னா என்ன அர்த்தம், என்னோட சிந்தையில எப்பவுமே நீங்க தான் இருக்க, இல்லையா, நீ தான் இருக்க. என்னுடைய நான் உன்னுடைய புகழை தான் பாடுகின்றது அப்படின்னு என வழுத்தினார் வன் தொண்டர். இறைவனை போற்றி திருப்பதிகம் பாடுகின்றார். அதாவது 7 பிறப்ப என்னை பிரிந்திருந்தாலும் எந்த பிறப்பு எடுத்தாலும் உன்னைதான் மறவாது வணங்குகின்றேன். அதனால உனக்குதான் அடிமை தொழில் செய்யறதுனால அப்படியே நீதான் எஜமானன், நீதான் எனக்கு தேவையானதெல்லாம் நீதான் செய்யணும். ஏன்னா இவரெல்லாவது இல்லையோ பிறானார், உன்னை தவிர எனக்கு வேற தலைவன் இல்லை, நீதான் அருள் செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய தலையும் என்னுடைய நாவும் என்னோட சிந்தையும் நீதான் இருக்க, என்னுடைய நான் பாடுகின்ற புகழ் பாட்டிலும் நீதான் இருக்க அப்படின்ட்டு அந்த திருப்பதிகத்தை வழுத்தினார் வழி தொண்டர். இறைவனை போற்றி வன் தொண்டர், வழித்தொண்டர். அது வழித்தொண்டர் வழி வழியாக அடிமை. திருக்கைலாயத்திலும் சரி இங்கேயும் சரி வழி வழியாகி அடிமை தன்மை செய்கின்ற இந்த வழித்தொண்டர் பாட சுவாமி என்ன பண்றாருன்னா, இவ்வகை பரவி திருக்கடை காப்பும் ஏசின அல்ல என்று செய்வார். அதாவது என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் 11 பாட்டு பாடி முடிச்சிட்டாரு. சுவாமி அருள் செய்யல, திருக்கடை காப்பு முடிக்கிறாரு. நான் ஏசுனை இல்ல, பேசு இறைவனை போற்றி புகழ்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி இறைவனை வணங்கும் போது சுவாமி என்ன பண்றார், பொன் தருகின்றார். இவ்வகை பரவி திருக்கடை காப்புன்னா முடிக்கிறார் பாட்டை. ஏசினா அல்ல என்று இசைப்பு. ஐயா உன்னை திட்டல, உன்னை வசைமொழி சொல்லல, உன்னை போற்றுனதுதான் அப்படின்னு பாட இறைவன் மெய்வகை விரும்பும் தம் பெருமானார். அடியார்களுடைய மெய்யன்பினையே விரும்புகின்ற நம்முடைய தலைவராகிய சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, விழுநிதி குவை அளித்த அருளை கேட்டதை விட அதிகமா என்ன பண்றாரு, நிறைய நிதி குவை செல்வத்தை அள்ளி கொடுக்குறாரு சுவாமி. மனமகிழ்ந்து, ஏன்னா இப்ப அதிகம் பாட வேண்டும்ன்றதான் இறைவன் திருவுருளம் தவிர வருந்த வைக்கணும்னு அவசியம். அவருக்கு அந்த உள்ளத்துல என்ன இவர் பதிகம் பாடி முடிச்ச உடனே இறைவன் விழுநிதி மிகுந்த நிதி குவைய மலை போல குவித்தருள மைவளர் கண்டர் கருணையே பரவி. மைவளர்னா மை போன்ற கருமையான கண்டத்தினை உடைய சிவபெருமானுடைய கருணையே பரவி, அந்த கருணையினால்தான் அருள் செய்தார் இல்லையா, அந்த கருணையே போற்றி பரவி என்ன பண்றோம்னா அங்க வணங்கி இறைவனை போற்றி வணங்கி அப்பதி இடை வைத்து அந்த திருத்தலத்துல சில நாள் தங்கி இருக்க.
சொன்னோம் இல்லையா, எந்த திருத்தலங்கள்லாம் இறைவனோட வந்து சிறப்பா வந்து அருள் செய்கின்றாரோ அங்க கொஞ்ச நாள் தங்கி இறைவனை காலந்தோறும் வணங்குவார். அது போல அந்த மாதிரி நிதி குவையை அளித்த சிவபெருமானை போற்றி வணங்கி இறைவன கருணையையே பரவி அந்த திருத்தலத்துல சில நாள் இருக்காரு. இருந்து எவ்வகை மருங்கும் இறைவர் தம்பதிகள் இறைஞ்சி அங்கு இருந்தனர் சொன்னார். அதாவது எவ்வகை மருங்கும் சுத்தி, எவ்வகைனா எல்லா பக்கமும் மருங்குனா பக்கத்துல இந்த திருப்பாச்சிலாச்சலம் எனக்கு வருகின்ற திருத்தலத்துக்கு பக்கத்துல இறைவர் தம்பதிகள் பக்கத்துல இங்கெல்லாம் சுவாமி சிவபெருமானுடைய கோயில் இருக்கும், இங்கெல்லாம் சென்று இறைஞ்சி அங்கெல்லாம் போய் கும்பிட்டு திருப்பி இந்த கோயிலுக்கே வந்துருவார். வந்து இங்க தங்கியிருப்பார். அப்புறம் அடுத்த நாள் மற்ற சிவஸ்தலங்களுக்கு சென்று இங்க வந்துருவார். போல பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்கி இந்த திருத்தலத்துல சில நாள் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திருப்பாச்சில் ஆசிரமத்தில் நிகழ்ந்த அற்புத லீலையை வந்து இந்த பாடல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த திருப்பாச்சில் ஆசிரமம் நம்ம வரலாறு, அருள் வரலாறு வந்து நம்ம தல பெருமையை வந்து சிந்திப்போம். இது வந்து காவிரி வடகரையில இருக்கின்ற 62வது திருத்தலமாக விளங்குகின்றது. திருவாசி, இப்போ வந்து நம்ம திருப்பாச்சிலாச்சிரமம்லாம் சரியா தெரியாது, அடியார் பெருமக்களுக்கு தான் தெரியும். திருவாசி என்று இப்பொழுது அது அழைக்கப்படுகின்றது. இது வந்து இறைவன் வந்து நாமம் வந்து மணிகண்டீசர் அப்படின்னு பேர். மணிகண்டீசர் அப்படின்னு திருநாமத்தோடு இறைவன் வீற்றிருக்கின்றார். நீலகண்டேசர், மணியினாலே இந்த நீலகண்டம் உடையவர் இல்லையா, அப்ப நீலகண்டேசர், மாற்றறி வரதர், சமீபனேஸ்வரர் அப்படின்ற பல நாமங்களோடு இறைவன் வீற்றிருக்கின்றார். இறைவி பெயர் வந்து பாலசுந்தரி அப்படின்ற நாமத்தோடு இறைவி வந்து வீற்றிருக்கின்றார். இங்க பாச்சில் ஆச்சிரமம் அப்படின்றது, பாச்சில் அப்படின்றது ஊரோட பேரு, ஆச்சிரமம்ன்றது திருக்கோயிலுடைய பெயரு. தல விருட்சம் பாத்தீங்கன்னா வன்னி மரகம் தல விருட்சமாக விளங்குகின்றது. இந்த திருத்தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் வரலாற்று. அவர் வந்து சிவஸ்தலங்கள் தோறும் வணங்கி கொண்டு வரும்போது இந்த திருப்பாச்சிலாச்சிரமத்துக்கு வருவாரு. இந்த நாட்டை ஆண்டுகின்ற ஒரு குறுநில மன்னன் ஆகி அந்த கொல்லி மழவன் அப்படின்றவன் என்ன பண்ணுவான், அவனுடைய பெண் வந்து முயலகன் அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்டிருப்பா. அதனால வந்து செய்வான். அதனால என்ன பண்ணுவான், சரி அந்த நோய் நீங்கணும் அப்படின்றத கோயில்ல அந்த பெண்ணை வந்து கிடக்கு போட்டு வச்சிருப்பாங்க. இவர் வந்து சுவாமி தரிசிக்க வரும்பொழுது அந்த பெண் அப்படி நிலத்துல விழுந்து கிடப்பா. அவளுக்கு வந்து அந்த அறிவே இல்லை, அந்த சுய உணர்வு இல்லாம அவ மயங்கி கிடக்கிறத பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த கொல்லி மழவன் சொல்லுவான் அந்த அரசன், இவள் என்னுடைய புத்தரி, முயலகன் என்ற நோயால பாதிக்கப்பட்டிருக்கா, எந்த ஒரு வகையினாலும் அந்த நோய் தீரலன்றதுனால நான் சைவ பரம்பரையில வரவேன், அதனால இவளை கோயில்ல இட்டு வைத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அருள் செய்ய பெருங்கருணையோடு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, கோயில்களார் போய் சுவாமி தரிசிக்க கூட மாட்டார், அங்க நின்னே அருட்பதிகம் பாடி அந்த பெண்ணுடைய நோயை நீர்ப்பார். என்ன மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாந்து. மணிவளர் கண்டராக விளங்குகின்ற இறைவன் மங்கையை இப்படி மயல் செய்யலாமோ, மயக்கலாமோ, இது இவருடைய பண்பு இதுவா அப்படின்றார். ஏன்னா அப்படின்னா என்ன, இறைவன் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. இது போல இந்த பெண் வந்து இந்த துன்பத்துல வந்து உழன்று இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்காக வந்து இறைவனை வந்து போற்றி வணங்கி துதித்து அந்த பாடி முடிச்ச உடனே அந்த பெண்ணுக்கு வந்து அந்த முயலகன் அப்படின்ற நோய் நீங்கி அவ உணர்வு பெற்று எழுந்து வருவா. கிட்ட வந்து அவங்க அப்பா பக்கத்துல வந்து நிற்பா. அப்படி அற்புதம் நிகழ்த்தப்பட்ட திருத்தலம். அதிகம் பாடி முடிச்ச உடனே இந்த பெண் அந்த முயலகன் அப்படின்ற நோய் நீங்கி தன் தந்தை ஏஞ்சி வந்து தன் தந்தையின் அருகில் நின்றுது. 2 பேர் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவிடைகளை பற்றி வணங்கி உயிர் பெறுவார். அதுக்கப்புறம் தான் சுவாமி சந்நிதிக்குள்ளாரே சென்று திருஞான சம்பந்த பெருமான் பாடுவார். இது போல ஒரு அற்புத நிகழ்வு நிகழ்ந்தது. இத வந்து மணிவளர் இந்த அருள் நிகழ்வை திரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இந்த பதிகம் பாடும் போதும் அதை வைத்தருகின்றார். திருஞான சம்பந்த பெருமானுக்கு இவ்வாறு அருள் செய்து ஒரு பெண்ணுடைய அந்த முயலக நோயை தீர்த்தருளினாய் அப்படின்ட்டு. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்னென்ன நிகழ்ந்ததோ அற்புதங்கள் அதெல்லாம் யோக நெறியில இருக்கிறார். இறைவன் திருவருளால் யோகம் மூலம் அறிந்து அதனை வந்து நம்மளாம் உணர்ந்து கேட்டு சிந்தித்து மகிழ்ந்து உய்வு பெறணுன்றதுக்காக பதிகங்கள்ல வைத்தருளுகின்றார். இப்ப வந்து என்னன்னா, இந்த மணிவளர் கண்டரோ மங்கையை வாட அயல் செய்வதோ
இவர் மாண்பே அப்படின்ற பதிகம் திருஞான சம்பந்த பெருமாள் பாடப்பட்டது. அத்தகைய சிறப்பு பொருந்திய திருத்தலம். இப்பவுமே நம்ம வந்து இந்த நடராஜ பெருமான் தெரியும் உங்களுக்கு, ஆடும்பொழுது அவர் திருவடி கீழே, ஊன்றிய திருவடி கீழே முயலகன் இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த முயலகன் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த பதிகம் இல்லைங்களா, அது வந்து இந்த பதிகத்தை கேட்டு இறைவன் வந்து ஆடுகின்றார். ஆடி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, முயலகனை அழித்து தன் கால் அடியில இருக்கிற முயலகனை அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு அதுக்கு பதிலா தன்னோட திருவடிக்கு கீழே வந்து பாம்பா வந்து வச்சிருக்காரு. அதனால இதுக்கு பேர் வந்து சர்ப்ப நடனமூர்த்தி அப்படின்னு நாமம் கொண்டு அங்கு விளங்குகின்றார். அந்த முயலகன் அதுக்கப்புறம் வந்து ரைத்த முயலகன் அப்புறம் பக்கத்துல வந்து நின்று வணங்கி இறைவன் வணங்குவது போல அந்த திருத்தலத்துல ஒரு சிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முயலகன் வந்து இறைவனோட திருவடி கீழே இல்லாம அருகில் நின்று வணங்குவதாக ஒரு திருக்கோல காட்சி வந்து அந்த திருத்தலத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து சுவாமி ருத்ராட்ச பந்தல் கீழே சுயம்புலிங்கமாக சுயம்புலிங்கம் தானே உருவான லிங்கம், அப்படி சுயம்புலிங்கமாக வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொன்னா. இன்னொன்னு வந்து இந்த தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலன் அப்படின்னு ஒரு வணிகன் வியாபாரி இருந்தாரு. உமையன்னை என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு மகளாக பிறந்து இந்த வன்னி மரத்தின் அடியில வந்து அந்த பிறந்து வளர்றாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க தெரியுது தான் உமையன்னை இறைவனை தான் அடையணும்னு சொல்லிட்டு இந்த திருத்தலத்துல இருக்கிற வன்னி மரத்துக்கு அடியில இருந்து இறைவனை நோக்கி தவம் செய்து அதன் விளைவாக இறைவனை திருமணம் செய்து கொண்டார்கள். அப்ப அதனால வந்து அந்த ஒரு சிறப்பு, இந்த உமையன்னையே வந்து தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்டதுனால சிறப்புக்குரிய தலமாக இந்த திருத்தலம் வந்து விளங்குகின்றது. பதிகத்துக்குள்ள போயிடுவோம் நேரம் ஆயிடுச்சு. திருப்பாச்சிலாச்சரமும் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 7ஆம் திருமுறை. அதை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. திருப்பாச்சிலாச்சரமும் முதல் பாடல். இது வந்து கொஞ்சம் நுட்பமானது, மற்ற பதிகங்கள் மாதிரி கிடையாது. வெளிப்படையா பார்த்தா இறைவனை வந்து ஏசினது போல இருக்கும், ஆனா உண்மையிலே புகழ்ந்ததுதான். அது எவ்வாறு புகழ்ந்திருக்காரு அப்படின்றத உனக்கு உற்று நோக்கும் போது நமக்கு புரியும். முதல் பாடல். வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்று இன்றி உய்த்தனன் தனக்கே திருவடிக்கு பெருமை திருவடிக்கு அடிமை உரைத்தக்கால் ஓவனே ஒப்பும் வைத்த பாம்பு ஆத்து ஓர் கோவணத்தோடு பாச்சிலாச்சிரமத்து எம் பரமர் பித்தரே ஒத்து ஓர் நச்சிலராகில் இவரலாது இல்லையோ பிரானார். முதல் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைத்தனன் தனக்கே தலையும் என்னாவும். இறைவா சொல்லுவல, உனக்கே நான் அடிமை. அதே போல வைத்தனன் தனக்கே, ஐயா உனக்கு மட்டும்தான் என் தலை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, என் சிந்தை முழுவதும் எப்போதும் உன்னை பற்றி தான் இருக்கும், உன்னுடைய பெருமைகளை நினைத்து கொண்டுதான் இருக்கும். என் நாவும் என்னுடைய நாவானது உனது புகழை பாடிக்கொண்டே இருக்கும், உனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். நெஞ்சமும் அது மட்டும் இல்லை, ஏன்னா நம்ம என்ன செயல் செஞ்சாலும் உள்ளத்துல அன்பு இருந்தாதான் சிவபெருமான் திருவடியை சென்று சேரும். அப்ப என்னுடைய சிந்தையில மட்டும் இல்லை, என்னோட சொல்ல மட்டும் இல்லை, என் நெஞ்சத்தில், என்னோட அன்பு நெஞ்சத்தில் நீதான் எப்போதும் இருக்கிற. சொல்லும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார்கள், நீ அருள் செய்ய வேண்டும் அப்படின்றத. வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சமும் எல்லாம் உனக்குதான் அப்படின்ற. வஞ்சம் ஒன்று இன்றி உய்த்தனன் தனக்கே திருவடிக்கு அடிமை. வஞ்சம் ஒன்றும் இன்றினா வஞ்சனையே இல்லாம, கொஞ்சம் கூட குறைவே இல்லாம உய்த்தனன் தனக்கே திருவடிக்கு அடிமை, உன்னுடைய திருவடிக்கு அடிமை பூண்டேன். அதாவது செலுத்தினேன்னு, உய்ந்தேன்னா அர்த்தம் செலுத்தினேன், உன்னுடைய திருவடிக்கே அன்பு வைத்தேன். வஞ்சம்னா கொஞ்சம் கூட குறைவு இல்லாம என்னுடைய அடிமை திறத்துல கொஞ்சம் கூட குறைவு இல்லை. சிவத்தலங்கள் தோறும் செல்லுகின்றேன், உனது புகழை பாடுகின்றேன், உன்னை வணங்குகின்றேன் இல்லையா. என்னுடைய இந்த அடிமை திறத்தில் கொஞ்சம் கூட வஞ்சம் குறைவு இல்லை. இது நீ தெரிஞ்சதுதானே உனக்கு அப்படின்ற. வஞ்சம் ஒன்று இன்றி, கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாம உய்த்தனன் செலுத்தினேன்னு அர்த்தம். தனக்கே திருவடிக்கு அடிமை, திருவடிக்கே அடிமை கொண்டு இருக்கின்றேன்.
உரைத்தக்கால் ஓமனே இதெல்லாம் இவ்வளவு சிறப்பா அதாவது தோழர்கள் எப்படி சொல்றா பாருங்க. உரைத்தக்கால் ஓமனே உப்பும், இதெல்லாம் நானே சொல்லக்கூடாது, சொன்னா பொய் மாதிரி இருக்கும். ஆனா வேற வழி இல்லை, உன்னோட திருவள் பெறுவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நானே சொல்லக்கூடாது, சொன்னா பொய் மாதிரி இருக்கும், இருந்தாலும் வேற வழி இல்லை, நான் எப்படி இருக்கேன், எப்படி அன்பு கொண்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும், ஏன்னா நீ பொருள் தரல, அதனால சொல்றேன் அப்படின்றாரு. பைத்த பாம்பு ஆத்தது ஒரு கோமணத்தோடு. பாம்பு எப்படி இருக்கா திருப்பாச்சிலாச்சிரமத்துனா பைத்த பாம்புனா பை, அதாவது படம் கொண்ட பாம்புன்னு சொல்றோம்ல, அந்த பை போல இருக்கும். அந்த பை அந்த படம் கொண்ட பாம்பு ஆர்த்தது ஒரு தோவணத்தோடு. சுவாமி என்ன பண்றாரு, தோவணத்தை இடையில கட்டி இருக்காரு, அந்த தோவணம் நிக்கணும் இல்லையா இருக்குல்ல, அப்ப என்ன பண்றாரு, பாம்பையே பெல்ட் போல கட்டி இருக்காரு. அதான் ஆர்த்ததுன்னா இடையில் கட்டியது. இந்த படம் கொண்ட பாம்பையே என்ன பண்ற நீனு, இடையில கோவணத்துக்கு மேல பாம்பையே கட்டி இருக்க நீங்க. அடுத்தது அப்படிப்பட்ட பாச்சிலாச்சிரமத்து எம் பரமர், என் தலைவனாகிய சிவபெருமானே தெய்வமே, பித்தரே ஒத்து ஓர் நச்சிலர் ஆகில் இவரலாது இல்லையோ பிரானார். அதாவது நீ பித்தர் போன்றவர் ஐயா அப்படின்றார். பித்தர் அப்படின்னு சொன்னா பித்து பிடித்தவரா இல்ல, அடியவர்கள் பால் பித்தானவர், அடியவர்கள் அன்பின் பால் பித்தானவர். ஓர் நச்சிலர் ஆகிலும், இதாவது என்னன்னு சொன்னா நச்சிலர்னா நீ அடியார்கள் பால அன்புள்ளவன், ஆனாலும் சிறிதும் என்ன பண்ணல, திருவுளம் இறங்கவில்லை. இங்க நச்சிலர், நச்சுனா விருப்பம், நச்சிதெல்லாம் விருப்பம், நச்சிலர் ஆகிலர் அப்படின்னு சொன்னா எனக்கு அவர்கள் செய்வதற்கு கொஞ்சம் கூட உனக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருந்தாலும் இவரலாது இல்லையோ பிரானார். அதாவது உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைனாலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை தவிர வேற யாரும் வணங்க மாட்டேன். காரணம் இவரலாது இல்லையோ பிரானார், அருள் தந்து ஆட்கொள்பவர், உன்னை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு. பித்தர் அப்படின்றது ஏசுனது போல இருந்தாலும் அடியவர்கள் பால் பித்தாகின்றவர், எல்லையில்லாத கருணை, இவங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு என்னாம அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர். அதனாலதான் இது ஏசினது இல்ல போற்றுவதுன்னு சொல்லும். பித்தராக விளங்குகின்றாய், எனக்கு ஒரு நச்சிலர் ஆகிடும், தரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பம் உனக்கு இல்லைனாலும், நீ எனக்கு கொடுக்கலனாலும் நீதான் எனக்கு தலைவன், ஏன்னா என்னை ஆட்கொண்டது நீதான் இல்லையா. தன் அடிமை நான் அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கேன், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் பிரானார் கிடையாது. அருள் தந்து ஆட்கொள்ளும் தலைவர், இவரலாது இல்லையோ பிரானார்ன்றது ஒவ்வொரு பாடல்லையும் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அருள் தந்து ஆட்கொள்பவர் என்கிறே, உன்னை தவிர வேற யாரும் அருள் செய்ய முடியாது, அருள் செய்து ஆட்கொள்பவர் நீயே அப்படின்னாரு. இரண்டாவது பாடல், அன்னையே எண்ணேன் அத்தனே எண்ணேன் அடிகளே அமையும் என்று இருந்தேன், என்னையும் ஒருவன் உள்ளன் என்று கருதி இறை திருவருள் காட்டார், அன்னமாம் பொய்கை சூழ்தரு பாச்சிலாச்சிரமத்து உரை அடிகள் பின்னையே அடியாருக்கு அருள் செய்வது ஆகில் இவரலாது இல்லையோ பிற. ரொம்ப நுட்பமான விஷயங்கள் கொண்டபடியும், அதாவது என்ன சொல்றாரு, அன்னையே எண்ணேன் அத்தனே எண்ணேன். ஏன் நம்மளுடைய தாய் தந்தை நம்ம போற்றுலாம் வணங்கலாம் நன்மை செய்யலாம், ஆனா நமக்கு அந்த உயிரேற்றம் தருவது அதெல்லாம் அவங்களால முடியாது இல்லையா. அப்ப நான் என்ன சொல்றாரு, அன்னையே எண்ணேன், என்னோட அம்மாவை நான் பெரிதாக கருதி இருக்கவில்லை, அத்தனை தந்தை, என்னோட தந்தையே சார்பாக நான் கருதி இருக்கவில்லை, அடிகளே அமையும் என்று இருந்தேன். அப்பனா என்ன அர்த்தம்னா, அடிகள்னா மிக்க பெருமை உடைய, அடிகள்னா இந்த அடிகள் ஒரு மிக்க பெருமை உடைய இறைவா அமையும், நீதான் எனக்கு சதம், நீதான் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து, ஏன்னா இவருக்கு இறைவனே அருளி இருக்கார், அதனால நீயே மெய்ப்பொருள் என்று இருந்தேன், உணர்ந்து அது உனக்கே அடிமை தொழில் செய்திருந்தேன், என்னையும் ஒருவன் உளன் என கருதி, நீதான் எனக்கு எல்லாம். அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு வேற யாராவது இருந்தா நான் உங்கள்ட்ட உதவி கேட்பேன், நான் யாரையும் பொருட்டாக பற்றவில்லை, நான் பற்றி இருக்கிறது ஒண்ணுதான், அப்ப நீதான் செய்யணும் அப்படின்ற குறிப்பு தோன்றும்படி சொல்றாரு. நீதான் எனக்கு எல்லாம் நினைச்சிருந்தா, என்னோட அப்பா அம்மாவை கூட நான் சார்பாக பற்றி இருக்கவில்லை, ஆனா நீ என்ன பண்ற, என்னையும் ஒருவன் உள்ள இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு கொஞ்சம் அதாவது எவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்கன்னா, இது எவ்வளவு ஒரு தனக்கு தொண்டர் இல்லையா இறைவனுக்கு, அவ்வளவு சிறப்பா சொல்லிருக்காரு. என்னையும் ஒருவன் உள்ளன் என கருதி, அவன் இப்படி ஒருத்தன் இருக்கிறான் சொல்லுவல, இப்படி ஒருத்தன் இருக்கிறான்றதே நீ மறந்துட்டப்பான்னு. அதே போல சுவாமி கிட்ட சொல்றாரு, ஒருவன் உலன், இப்படி ஒருத்தவன் நமக்கு தோழனா இருக்கிறான் அப்படின்னு என்று கருதி இறை
கொஞ்சம் கொஞ்சம் திருவருள் காட்டார், கொஞ்சம் கூட திருவருள் காட்ட மாட்டேப்பா நீங்க அப்படின்ட்டு பாருங்க, இவ்வளவு சிறப்பா சொல்றாரு. இறைனா கொஞ்சோண்டு, இறைனா கொஞ்சம் கொஞ்சம் கூட அர்த்தம். நான் உனக்குதான் தந்தை தாயை விட்டுட்டு ஒன்ன பற்றி இருக்கேன், நீ இப்படி ஒருத்தன் இருக்கிறான்ற நினைப்பே இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கூட திருவருள் காட்ட மாட்டே ஐயா, காட்ட மாட்டேங்கிறாயே அப்படின்றாரு. திருவருள் காட்டார் யார்கிட்ட சொல்றாரு? அடியார்கிட்ட சொல்றாரு சாமியை பத்தி. இது பாருங்க, நான் இருக்கிறதே தெரியாம மறந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட திருவருளை காட்ட மாட்டார், அருள் செய்ய மாட்டேன்றார். அன்னமாம் பொய்கை சூழ்தரு. அதாவது என்னன்னா, இந்த பாய்ச்சல் ஆச்சரம் எப்படி இருக்குன்னா, பொய்கைகள் நீர்நிலைகள் எல்லாம் சூழ்ந்ததா இருக்கு. நீர்நிலைகள் இருக்கும் கோயிலை சுற்றி, அதுல அன்னங்கள்லாம் விளையாடுகின்றது. அத்தகைய பொய்கைகள் சூழ்ந்து இருக்கின்ற இந்த பாய்ச்சலாச்சிரமத்து உரை அடிகள் மிக்க பெருமை உடைய இறைவன் பின்னையே அடியாருக்கு அருள் செய்வதாகில் இவரலாது இல்லையோ பிறர். நிறைய பேருக்கு இந்த விதிவசத்தால இறைவனை வணங்கினாலும் உடனே அந்த நன்மை கிடைக்காது. அடுத்த பிறவியில அவங்க செய்த சுய புண்ணியத்திற்கு ஏற்ற மேலும் சுய புண்ணியம் செய்யற மாதிரியோ இல்ல இன்னும் இறைவனை நோக்கி போற அந்த பாதையில பயணிப்போம். அப்ப அது போல ஒரு என்ன சொல்றாருன்னா, பின்னையே, அப்ப நீ இப்ப எனக்கு அருள் செய்ய மாட்டேன், பின்னாடிதான் செய்வ அப்படின்னு சொன்னா, பின்னையே அடியாருக்கு அருள் செய்வது ஆகில், அடியாருக்கு நீ பின்னையே அருள் செய்வதாகில். இது திட்டுற மாதிரி இருக்கலாம், நீ அப்பதான் செய்வ அப்படின்னு அப்படி எடுத்துக்கூடாது. நீ அப்பதான் செய்வன்னு சொன்னாலும் இப்ப எனக்கு வேணும், அப்ப ஒன்ன நீ எல்லாத்தையும் எனக்கு பிறான் கிடையாது, அப்ப இப்பயும் நீ செஞ்சுதான் ஆகணும்ன்ற ஒரு கருத்து. பின்னையே அடியாருக்கு அருள் செய்வது ஆகில், நீ பின்னாடிதான் செய்வ அப்படின்னு சொன்னாலும் இவரல்லாது இல்லையோ பிறானார். இப்போது அருள் செய்யறது யாரும் இல்லை, அப்ப நீனு உன்னதான் பிறான்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்ப நீ போதே எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்துல இதுல வணங்குறாரு. இந்த பாடல் மூன்றாவது பாடல். உற்றபோது அல்லால் உறுதியை உணரேன், உள்ளமே அமையும் என்று இருந்தேன், பெற்றவர் புறமூன்றும் எரியழ செற்ற செஞ்சடை நஞ்சு அடை கண்டர், அற்றவருக்கு அருள் செய் பாய்ச்சலாச்சிரமத்து அடிகள் தாம் யாது சொன்னாலும் பெற்ற போது உகந்து பெறாவிடில் இகழில் இவரலாது இல்லையோ பிறானார். அதாவது மூன்றாவது பாடல்ல இப்ப நம்ம என்ன பண்ணோம், அதாவது இறைவனுடைய திருவுருள் பெறும்போது அது இறைவனுடைய பெருமையை நினைத்து மகிழும் இல்லையா? அதுதான் சொல்றாரு. எனக்கு உற்ற போது அல்லால் உறுதி உணரேன், எனக்கு எப்போது பயன் அந்த கை வர பெறுகிறதோ அப்போ உன்னுடைய பெருமையை நான் உணர்வேன். அதை தவிர மற்ற நேரத்துல உணரக்கூடியது ஆற்றல் எனக்கு இல்லை. இப்ப நீ அருள் செய்தாதானே உன்னோட கருணையை நான் போற்றி வணங்க முடியும், ஏன் அருள் செய்ய மாட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாமே அமையும் என்று இருந்தேன், எண்ணி அளவு எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீ அருள் செய்வாய், எண்ணி அளவு நீ செய்வாய் அப்படின்றத நான் உன்னையே சரணடைந்து இருக்கின்றேன். பெற்றவர் புறமூன்றும் எரியழ செற்ற. அப்ப என்னன்னா, எனக்கு பயன் கைவர பெற்றால்தான் என்ன ஆக முடியும், உன்னுடைய அருள் தன்மையை என்னால உணர முடியும். அதனால எனக்கு அருள் செய்ய வேண்டும், எனக்கு நீ எப்போதும் அருள் செய்வாய்ன்ற உறுதியில இருக்க, அதுல சந்தேகமே இல்லை. அதனால என்ன பண்ற நீங்க, அது தவறாது அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செற்றவர் புறமூன்றும் எரியழ செற்ற. நமக்கு தெரியல, திரிபுரங்களை எரித்தார் இறைவன். செற்றவர்னா பகைவர்கள் ஆகிய அந்த திரிபுர அரக்கர்கள் அந்த புறம் மூன்றும் எரியழ செற்ற, அப்படியே எரிந்து சாம்பல் ஆகும்படி என்ன பண்றாரு சுவாமி, அந்த எரிச்சார் இல்லையா, எரியழ செற்ற செஞ்சடை. அதாவது அந்த முப்புறங்களையும் எரித்தாய், நீ எப்படிப்பட்டவன், செஞ்சடை உடையவன் நஞ்சடை கண்ட, செஞ்சடையனை உடையவன் நஞ்சினை உண்ட கண்டன், நீ அற்றவர்க்கு அருள் செய் பாய்ச்சலாச்சிரமத்து அடிகள். அற்றவர்னா நம்ம சென்ற வாரமே பார்த்தோம், மற்ற பற்றுக்களை எல்லாம் விற்றவர்கள் தான் அடியார்கள். இப்படி அற்றவர் பற்று அற்று உன் திருவடியையே பற்றாக பற்றி இருக்கும் அற்றவர்கள் ஆகிய அடியார்களுக்கு அருள் செய்கின்ற பாய்ச்சலாச்சிரமத்து அடிகள் தாம் யாது சொன்னாலும் பெற்ற போது உகந்தில் பெறாவிடில் இகழில் இவரலாது இல்லையோ பிறானார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயா நீ அடியார்களுக்கு மற்ற பற்றை எல்லாம் விட்டுட்டவங்களுக்கு உன்னையே பற்றி இருக்கிறவங்களுக்கு அருள் செய்கின்ற. இப்ப நானும் அப்படித்தானே இருக்கேன் இல்லையா? இப்ப நானும் என்ன பண்றேன், எல்லா பற்றையும் விட்டு உன் திருவடியை தான் பற்றி இருக்கேன். பெற்ற போது உகந்து பெறாவிடில் இகழில் இவரலாது இல்லையோ பிறானார். அதாவது பெற்ற போதுன்னா, இப்ப நான் பதிகம் பாடி நீ பொருள் கொடுக்குற இல்லையா, நீ சில சமயம் பதிகம் பாடி உடனே கொடுக்கல, அப்படி இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை இழற மாட்டேன், ஏன்னா நீ தான் பிறானார், எப்படி இருந்தாலும் நீ தான் கொடுக்க போற, கொடுத்து ஆகணும்னு சொல்றாரு இல்லையா? பெற்ற போது மட்டும் இல்லாம பெறாத போதும் உன்னையே வணங்குவேன். அப்ப ஏன்னா நீ என்ன பண்ணுவ,
உடனே எனக்கு அருள் செய்வாய், நீதான் இப்போது எனக்கு அருள் செய்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவரல்லாது இல்லையோ பிறானார், நீ இல்லாது எனக்கு பிறான் வேற இல்லை, அதனால எப்போதும் எனக்கு வேண்டிய போது அருள் செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அடுத்தது 4வது பாடல். நாச்சில பேசி நாம பிறர் என்று நன்று தீது என்கிறர் மற்ற ஓர் பூச்சி இலை நெஞ்சே, பொன்விலை கழனி புள்ளினம் சிலம்புமாம் பொய்கை பாச்சிலாச்சிரமத்து அடிகள் என்று இவர்தாம் பலரையும் ஆட்கொள்பவர், பரிந்து ஓர் பேச்சிலர் ஒன்றை தரையிலராகி இவரல்லாது இல்லையோ பிறானார். அதாவது சுவாமி எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம கேள்வி கேட்கிற வாயை திறக்க மாட்டாரு, ஒரு பதில் சொல்ல மாட்டாரு, குடுக்குறேன் குடுக்கல ஏதாவது சொல்லணும் இல்லையா, ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. எப்படி எல்லாம் வந்து சொல்றாரு பாருங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் சுவாமிய. நாச்சில பேசி, நாக்கால சில பேச மாட்டாரு. இவன் வந்து நமக்குரியவன் தான் அப்படின்றது சொல்ல மாட்டாரு. பிறர் இல்ல இல்ல இவன் எனக்கு உரியவன் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நன்று தீது கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்ல மாட்டாரு, இல்ல கொடுக்க மாட்டாரு, இது எதுவுமே சுவாமி சொல்ல மாட்டாரு. நான் விண்ணப்பம் வச்சுட்டேன் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காருன்ட்டு அடியார்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. மற்ற ஓர் பூச்சி இலை நெஞ்சே, இவன் நமக்கு உரியவன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு, இல்ல இப்ப செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு, எதுவுமே சொல்லாம அப்படியே இருக்காரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு பூச்சிலை நெஞ்சே, ஆனா அதாவது நான் சிறப்பும் விளக்கமும் கொண்ட நெஞ்சே, நான் நெஞ்சத்தை பத்தி சொல்றாரு. அவர் தனக்கு தானே என்ன சொல்றாருன்னா, பொன்விலை கழனி, கழனின்னா அந்த வயல்கள், பாச்சிலாச்சிரமத்துல இருக்கிற வயல்கள்னா பொன் விளையுதா அப்படின்னா அப்படி இல்லை, அந்த பொன் நிறமான அந்த கதிர்கள் நெற்கதிர்கள் விளையுது, அதனால பொன் போன்ற செல்வம் கிடைக்குது. அந்த பொன்னிற கதிர்கள் விளையறதுனால அந்த பொன் விளைகின்ற கழனின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வயல்கள்லாம் வந்து இருக்கு பாச்சிலாசிரமத்துல. பக்கத்துல வந்து புள்ளினம் சிலம்புமாம் பொய்கை, நிறைய நீர்நிலைகள் இருக்கு, இயற்கையாவே மழை பெஞ்சு உருவான நீர்நிலை பொய்கைகள். அதுல புள்ளினம் பறவைகள், இனங்கள் பறவைகள் நிறைய என்ன கொடுக்குன்னா சத்தம் விடுது. இது எதுக்குன்னு அந்த அருள், இறைவனுடைய அருள் தன்மை குறிக்கிறதா. எல்லா உயிருக்கும் அருள் செய்கின்றவன் இறைவன் இல்லையா, எல்லா உயிருக்கும் அருள் செய்கின்றவன் இறைவன். அத்தகைய திருப்பதியில நீ இருக்கிற, அப்ப எனக்கு அருள் செய்யாம விடுவியா அப்படின்ற ஒரு புகழ்ச்சி தான் இதுல இருக்கு என்று இவர் தாம் பலரையும் ஆட்கொள்வார். அதுதான் சொல்றாரு, பொன் விளைந்த கழனி, அந்த பொன் விளைய வச்சு உலக மக்களுக்கு எல்லாம் வந்து செல்வத்தை கொடுக்குறாரு. புள்ளினத்துக்கு கூட அருள் செய்கின்றார், நல்ல நீர் நிழல் நிறைஞ்சிருக்கு, அதுக்கு உணவு கிடைக்குது, அதுக்கு கூட அருள் செய்கின்றார் என்று இவர் தான் பலரையும் ஆட்கொள்வார். எல்லாரையும் என்ன பண்றாரு, ஆட்கொண்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு இவ்வளவு சிறப்பு பாருங்க. இப்படி சொல்றாரு, பலரையும் ஆட்கொள்வார். கொஞ்சம் பேர் இல்ல, பலரையும் என்ன பண்றாரு சுவாமி ஆட்கொள்வார், எல்லாருக்கும் அருள் செய்வாரு, ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாரு. பரிந்து ஒரு பேச்சில எனக்கு என்ன பண்ற, ஒரு பரிவா சொல்றாரு, இல்லப்பா இந்த தளத்துல வேணாம், அடுத்த தளத்துக்கு போய் வாங்கிக்கோ, இல்ல அப்புறமா வாங்கிக்கோ, பரிந்து அன்போடு ஒரு பேச்சில ஒரு பேச்சு சொல்ல மாட்டாரு. ஒன்றை தரையிலர் ஆகில், ஒன்னையும் கொடுக்கவும் மாட்டாரு, பேசவும் மாட்டாரு, கொடுக்கவும் மாட்டாரு, இவரெல்லாம் இல்லையோ பிறானார். அது நம்ம கோபமா சொல்லும் போது எப்படி இருக்கும், பேச மாட்டோம் கொடுக்க மாட்டாரு, இவர் இல்லாம சாமி வேற இருக்காங்களா, இவர் இல்லாம அதாவது இவர் இல்லாம வேற அர்த்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தமா எடுத்துக்க கூடாது. இவரை தவிர வேற பிரானார் இல்ல, அதனால இவர் பேசலனாலும் கொடுக்கலனாலும் இவர் தான் பிரானார் அப்படின்னு இருக்குது. இவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்றார், பறவைகளுக்கு கூட அருள் செய்கின்றார், பலரையும் ஆட்கொள்வார். பலர்னா நிறைய பேர், எல்லாரையுமே அன்பால் ஆட்கொண்டு அருள் செய்வார். ஆனா எனக்கு தான் என்ன பண்றாரு, என்கிட்ட பேசவும் மாட்டாரு, ஒன்றைனா ஒண்ணு கூட கொடுக்க மாட்டாரு, கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாரு. விரலாது இல்லையோ பிறனார், கொடுக்கலனாலும் பேசனாலும் இவரை தவிர வேற யாரும் இல்லையே, இவருதான் என்ன ஆகணும், கொடுக்காகணும். அதாவது கொடுக்கல அப்படின்னு சுவாமி சொன்ன உடனே அவருதான் கொடுத்தாகணும். ஏன்னா இவ்வளவு சிறப்பு அவரு இருக்கு, எனக்கு வந்து பின்னைதான் கொடுப்பார் அப்படின்ற தன்மை உடையவரா இருந்தாலும் நான் இப்பயே கேட்டு வாங்குவேன். அவர் என்கிட்ட பேசலனாலும் கொடுக்கலனாலும் நான் என்ன பண்ணுவேன், அவரை போச்சு வாங்குவேன் அப்படின்றத ஒரு பாடலையும் அது வந்து இவர் அல்லாது இல்லை பிரானார் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இந்த பாடல் வருது. 5வது பாடல். வரிந்த வெஞ்சிலையால் அந்தரத்து எயிலை வாட்டிய வகையினரேனும் புரிந்த அந்நாளே புகழ்தக்க அடிமை போகும் நாள் வீழும் நாள் ஆகி பரிந்தவர்க்கு அருசை பாச்சில் ஆச்சிரமத்து அடிகள் தாம் யாது சொன்னாலும் பிரிந்து இறை போவதில் பேர்வதே ஆகில் இவரல்லாது இல்லையோ பிரானார். அதாவது வெறிஞ்ச வெஞ்சிலை, கொடுமையான சிலைனா வில்லு தெரியும். அந்த வில்ல என்ன பண்ணாங்க, அந்த நாணை வந்து நல்லா இறுக்கமா கட்டியிருப்பாங்க, அப்போதான் வந்து அந்த அம்பு வேகமா போகும். அப்ப வரிந்தன்னா நல்லா இழுத்து கட்டப்பட்ட இந்த
கொடுமையான வில்லினை வந்து சுவாமி கையில வச்சிருக்காரு. எதுக்காக? அந்த முப்புறங்கள் இருக்கிறதுக்காக. அந்தரத்துல இருக்கிற அந்த எயில்னா மதில், அந்த மும்மதில் 3 கோட்டையும் இருக்கு. அது மாதிரி வந்து அந்த 3 கோட்டையையும் கையில இருக்கிற அந்த வில்லால வாட்டிய வகையினர் ஏனும். இது வாட்டிய பெருமை வகையினர்னா அந்த பெருமை உடையவர், அந்த வீரம் உடையவர் அப்படின்னு அந்த மரக்கருணை, இறைவனோட மரக்கருணையை போற்றுகின்றார். அப்படிப்பட்ட இறைவன் புரிந்த அந்நாளே புகழ்தக்க அடிமை போகும் நாள் வீழும் நாள் ஆகி. அதாவது என்னன்னா, அடிமை எப்ப வந்து அடியார்கள் வந்து இறைவனுக்கு வந்து புரிந்த அந்நாளேனா இறைவனுடைய பெருமையை எல்லாம் சொல்லுதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லி போண்டு இறைவனுக்கு அடிமை கொண்டா அதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாகும் நாள் வீழும் நாள் ஆகி. போகும் நாள்னா என்ன அர்த்தம்னா சாகும் நாள். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் எப்ப இறைவனுக்கு அடிமை தொண்டு கொண்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இறப்புன்றதே கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த சிவபெருமான் அருளால சிவகதி கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த போகும் நாள் வீழும் நாள் ஆகி, இப்ப இறக்குற நாள் என்ன ஆயிடும்னா அவங்க வந்து விரும்புகின்ற நாள் ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எவன் பற்ற மாட்டான், சிவகதி அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப என்ன சொல்றாங்க இந்த பாடல் மூலமானா, இறைவனை போற்றி வணங்க வேண்டும், அடிமை தொண்டு செய்ய வேண்டும், அப்பொழுது இறப்புன்றதே கிடையாது. அது விரும்பக்கூடிய சிவலோகத்தை, அப்ப இந்த பிறவி முடிஞ்ச உடனே விரும்பக்கூடிய சிவலோகத்தை நமக்கு தரும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாங்க. இப்ப சிவகதியை அளிப்பவர் அத்தகைய இறைவன் பாச்சிலாச்சிரமத்துல இருக்காரு. போகும் நாள் அப்படின்றது சாகும் நாள். வீழும்னா விழும் இல்ல, வீழும்னா விரும்பத்தக்க இறைவன் திருவடியை அடையத்தக்க நாளாக மாற்றி வருபவர். அவர் யார் அப்படின்னா, பரிந்தவர்க்கு அருள் செய். பரிந்தனா அன்போடு வணங்குபவர்களுக்கு அருள் செய்கின்ற பாச்சிலாச்சரத்து அடிகள். யாரெல்லாம் அன்புடையவர்களா இருக்காங்களோ அவர்களுக்கு அருள் செய்கின்ற அடிகள். பாச்சிலாச்சரத்தில் விளங்குகின்ற பெருமைக்குரிய இறைவன் தாம் யாது சொன்னாலும், நான் இவ்வளவு சொல்றேனே, அற்றவருக்கு அருள் செய்கின்றாய் சொல்ற, உன் திருவடியை பற்றி இருக்கிறவங்களுக்கு அருள் செய்கின்றாய்ன்னு சொல்றேன் இல்லையா. அதுக்கப்புறம் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்றாய்ன்னு சொல்றேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வைத்தனேன் எனக்கு தனக்கே தலையும் நாவும் நெஞ்சும் சொல்றேன். இவ்வளோ சொல்லியும் பாருங்க, நான் தான் யாது சொன்னாலும், நான் எவ்வளவு சொன்னாலும் பிரிந்து இறைப்போதில் பேர்வதே ஆகிறது. இங்கே கேட்டுட்டே இருக்கிற மாதிரிதான் கட்டுக்குன்னு போயிடுறாரு. இந்த இடத்த விட்டு எனக்கு அருள் செய்யல அப்படின்றத பிரிந்து இறைப்போது கனப்போது ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிடுறாரு சுவாமி, இந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அருள் செய்யாம போயிடுறாரு. போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது, இவரெல்லாவது இல்லையோ பெறானாது, இவரை தவிர எனக்கு கொடுப்பவர் யாரும் இல்லையே, என்ன செய்யறது அப்படின்ட்டு இப்படி சுவாமி எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. இவ்வளோ நான் சொல்றதை கேட்டு என்ன பண்றாரு, கனப்பொழுதில் பிரிந்து இறைப்பொழுதுன்னா பிரிந்து டக்குன்னு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுறாரு, இறைப்பொழுது கனப்பொழுதுல இந்த இடத்த விட்டு போயிடுறாரு சுவாமி. தச்சுக்கே போயிடுறாரு, என்னை விட்டு கொடுக்காம போயிடுறாரு. இருந்தாலும் இவரெல்லாவது இல்லையோ பிறானார், அப்ப இவரை விட மாட்டேன் நான் எப்படி இருந்தாலும், ஏன்னா இவர் இல்லாமல் இல்லையோ பிறானார் அப்படின்றாரு. 6வது பாடல். செடிதவும் செய்வார் சென்றுழி செல்லே தீவினை செற்றிடும் என்று அடித்தவம் அல்லால் ஆரையும் அறிவேன் ஆவதும் அறிவார் எம் அடிகள் படைத்தலை சூலம் பற்றிய கையர் பாச்சிலாச்சிரமத்து எம் பரமன் பிடித்த வெண்ணீட்டே பூசுவது ஆனால் இவரலாது இல்லையோ பிறானார். இவ்வளவு சிறப்பா சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செடித்தவும் செய்வார் சென்றுழி செல்லே, அதாவது பொய்த்தவும் செய்கின்ற, அதாவது சிவபெருமான் தான் மெய்ப்பொருள். அதுதான் அவருக்கு தொண்டு செய்வதுதான் மெய்த்தவம். அது தெரியும். சிவபெருமானை வணங்காம மற்ற தெய்வத்தை வணங்குறவங்க அவங்க வந்து பொய்மையான தவம் செய்கின்றவர்கள். இல்ல சிவபெருமானை வந்து தவறான முறையில், அதாவது தன்னுடைய லாபத்திற்காக சுயநலத்திற்காக வணங்குபவர் தேவர்கள் போல் அது மாதிரி பொய்த்தவம் செய்கின்றார். அதுதான் செடித்தவம்னா பொய்த்தவம் செய்பவர் யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ சென்றுழி அவர்கள் வழியில் செல்லேன், அந்த வழியில நான் போக மாட்டேன், அவர்களோட இறங்கி இருக்க மாட்டேன். ஏன்னா தீவினை செற்றிடும் மாட்டோம், தீவினை வந்து எனக்கு துன்பம் தரும், அதனால இந்த பொய்யான வழியில நான் போக மாட்டேன். அடித்தவம் அல்லால் ஆரையும் அடிப்பேன். அதாவது என்னன்னா, அடித்தவம்னா வழி வழியாக அடிமை செய்யறது இல்லையா அவர். ஏன்னா அங்கேயும் திருக்கையிலாயத்திலையும் அடிமைத்தன்மை செய்யறாரு, இங்கேயும் செய்யறாரு. அதே போல யார் யாரெல்லாம் உனக்கு அடிமை வழினா பரம்பரையாக உனக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அன்போடு அப்படி இருக்க உனக்கு விடாது உள்ளத்துல ஒண்ணு அன்பு செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட அவருக்கு அப்படி அடித்தவங்க யார் செய்யறாங்களோ அவரை தவிர வேற யாரையும் நான் அறிகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்னது அடியார் பெருமக்கள் தான், அவங்களுக்குதான் நான் வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்.
கேட்கறது அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு செய்யறதுக்கு தேவை அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு. யார் யாரெல்லாம் வந்து செடித்தவம் பொய்த்தவம் செய்கிறார்களோ அந்த வழியில போகல. மெய்த்தன்மை அடிமைத்தன்மை யார் கொண்டிருக்காங்களோ அவங்கதான் என்ன சுத்தி இருக்காங்க. அவங்கள தவிர வேற யாரையும் எனக்கு தெரியாது. அடிமைத்தனம் செய்பவர்கள் அல்லால் ஆரையும் அறிய, உங்களை தவிர எனக்கு யாரும் தெரியாது. ஆவதும் அறிவர் எம்மடிகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் செல்வம் எனக்கு மட்டும் கேட்கல, கூட இருக்கிற அடியாறுகளுக்கு அவர்களுக்கு உணவு உறைவிடம் இல்லையா என்ன பாத்துக்கிறாங்க, அவங்க என் கூடயே வராங்க, அவங்களுக்கு வேணும். இதெல்லாம் தெரியும், உனக்கு தெரிஞ்சு கொடுக்கல அப்படின்ட்டு சுவாமியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு பாருங்க. ஆவதும் அறிவர் எம்மடிகள், இது எல்லாத்தையும் என்னுடைய பெருமைக்குரிய இறைவன் நன்கு தெரியும், அவருக்கு தெரியும். இவர் எப்படிப்பட்டவர்? படைத்தலை சூலம் பற்றிய கையர், மூவிலை கொண்ட அந்த சூலம் திரிசூலத்தை கையில் பற்றிய கையினை உடையவராக விளங்குகின்றார் இறைவன். திருப்பாச்சிலாச்சிரமத்தில் வீற்றிருக்கின்ற என் பரமநாட்டி இறைவன். அவர் வந்து பிடித்த வெந்நீரே பூசுவது ஆனால் இவளாது இல்லையோ பிரானார். அதாவது இந்த திருநீற்றை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த அடியார்கள் பூசிட்டு இருக்காங்கல்ல திருநீர், எதுக்காக அப்படின்னு சொன்னா இந்த இறைவனையே பற்றி இருக்கணும்ன்றதுனால. எவ்வளவு சிறப்பு பாருங்க. இந்த திருநீர் பற்றி இருந்தா என்ன அர்த்தம்னா நம்ம இறைவனையே எப்போதும் பற்றி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அடையாளமாக. ஒருத்தன் யார் திருநீர் அணிஞ்சிருக்காங்களோ அவங்க உள்ளத்தில் இறைவனின் திருவடியை பற்றி இருக்கார்கள். அவ்வாறு பிடித்த வெந்நீரே பூசுவது ஆனால், அப்படி என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி திருநீரே பூசி இருக்கேன், அப்படி திருநீர் பூசி இருக்கிறவங்களோடய சேர்ந்து இருக்கிறேன். அப்ப எனக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னை தவிர எனக்கு வேற யார் அடிமை, உனக்கு அடிமைத்தன்மை கொண்டு இருக்கிறேன், அது உனக்கு தெளிவா தெரியுது. அப்ப நீ என்ன பண்ணும்? எனக்கு செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உன்னை இல்லாம எனக்கு வேற பேரான் கிடையாது. பிடித்த திருநீரே, இந்த வெந்நீரே பூசுவது ஆனால், என்னை பற்றி இருப்பதற்காக திருநீரு பூசி இருக்கின்றோம். என்னை கூறி இருக்கிறவங்க எல்லாம் திருநீரு பூசி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நீ எங்களுக்கு உன்னைதான் தலைவனாக கொண்டிருப்பதால நீ அருள் செய்ய வேண்டும். திருநீட்டோட பெருமை பாருங்க. இறைவன்ட்ட உரிமையோட கேட்கிறாங்க, உங்களோட அடிமைகள் நாங்க, அதுக்கு அடையாளமா தான் திருநீரு பூசி இருக்கும். அப்ப எங்களுக்கு வேற யாரும் தலைவர் கிடையாது, நீங்க தான் தலைவர்ன்றதால அருள் செய்ய வேண்டும். பிடித்த வெந்நீரை பூசுவது ஆனால், பூசி இருப்போம், அதனால இவரலாது இல்லையோ பிறனா, நீங்க தான் எங்களுக்கு தலைவர், அருள் செய்ய வேண்டும். 7வது பாடல். கையது கபாலம் காடு உரை வாழ்க்கை, கட்டங்கம் ஏந்திய கையர் மெய்யது புரிநூல் மிளிரும் புன்சடை மேல், வெண் திங்கள் சூரிய விகிர்தர் பை அரவு அல்குல் பாவையர் ஆடும் பாச்சிலாச்சிரமத்து எம் பரமர் மெய்யரே ஒத்து ஓர் பொய் சொல்வது ஆகி இவரலாது இல்லையோ பிரானார். அதாவது கையது கபாலம், சுவாமி என்ன பண்றாரு தெரியல, நமக்கு கையில வந்து கபாலம், பிரம்ம கபாலம் ஏந்திருப்பாரு. பிரம்மனுடைய அகங்காரத்தை நீக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாரு? அந்த பைரவ கோலம் கொண்டு என்ன பண்ணுவாரு? ஒரு நெகத்தாலதான் அது என்ன பண்றாரு, ஒரு தலையை அகங்காரம் கொண்ட அந்த தலையை கிண்டுவாரு, கையில ஒட்டிக்கும். அதனால இந்த கபாலத்தை சுவாமி கையில் ஏந்திருக்காரு சொல்ற. கட்டங்கம், கையில வந்து கட்டங்கம் ஏந்திருப்பாரு. அவன் பெரிய சுவாமி மான்மொழி ஏந்திருப்பாரு இல்லையா? இது போல கையில கபாலம் ஏந்திருப்பாரு, உடுக்கை ஏந்திருப்பார், திரிசூலம் ஏந்திருப்பாரு. அப்படி ஏந்தி இருக்கின்ற கையராக விளங்குகின்றார் இறைவன். மெய்யது புரிநூல் மிளிரும், முப்புரி நூல் வந்து தன்னோட திருமேனியில இருப்பார், அது ஒளி வீசக்கூடியதாக விளங்கும். அத்தகைய முப்புரி நூலை அணிந்திருக்கின்றாய் ஐயா. புன் சடை மேல் வெண்திங்கள் சூரிய விகிர்த, நல்லா சடை முடி இருக்கு. அது வந்து அந்த சடை மேல வந்து நெருங்கி அந்த புன் சடை மேல வெண் திங்கள் இளமையான அந்த 3ஆம் பிறை வந்து வெண் திங்களை சூரிய விகிர்த சதுரன் இல்லையா? எல்லா சாமர்த்தியம் எல்லா வல்லமையும் உடையவன் இறைவன். அவன் பையரவு அல்குல் பாவையர் ஆடும் பாச்சிராச்சிரமத்து என் பரம்பர். அவர் எப்படிப்பட்டவர்னா, இந்த பெண்களோட இடைப்பகுதி சொல்றாங்க, அந்த பாம்போட அரவு படம் போல இருக்கு இடைப்பகுதியை கொண்ட பெண்கள் எல்லாரும் வந்து இந்த பொய்கைகள் எல்லாம் வந்து குளிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல நீர்நிலைகள்ல தான் நீராடும். அது மாதிரி நீராடுகின்ற அந்த நீர்நிலைகள் சூழ்ந்து இருக்கின்ற பாச்சிலாச்சிரமத்தில் விளங்குகின்ற என் இறைவன் மெய்யரே ஒத்து ஓர் பொய் சொல்வது ஆகில் இவரலாது இல்லையோ பிறனார். அதாவது மெய்யரே ஒத்து, இப்படி நான் தான் பற்றுக்கோளும் காட்டுறாரு, அதனால அவரை பற்றி இருக்கணும். அப்ப அவர் தானே செய்யணும். இருந்தாலும் பொய் சொல்வது ஆகில், அவர் மெய்யரே ஒத்து, மெய் போல ஒத்து இருக்கிறாரு, அதனால பற்றுக்கோடும் தெரிஞ்சு நாங்க பற்றி இருக்கும் பொழுது பொய் சொல்றாரு, செய்யாம பொய் சொல்றாரு அப்படின்ற. மெய்யரேன்னு சொல்லிட்டு அதை சொன்னதை செய்யல, அதனால பொய்யர், சுவாமியையே பொய்யர் அப்படின்றாரு. சிறப்பா
மெய்யரே ஒத்து ஓர் பொய் சொல்வது ஆகில். மெய்யரே ஒத்துன்னா இதுதான் பற்று கொள்ளுன்றதை உணர்த்திருக்காரு. அதனால உணர்த்தி நாங்க பிடிச்சிட்டு இருக்கோம், பற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனா எங்களுக்கு செய்யல. பொய் சொல்வது ஆகிய செய்யாம இருக்கிறது வந்து அவர் வந்து மெய்ன்னு சொன்னது பொய் போல ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் இவளாவது இல்லை பிரானார் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து 8வது பாடம். இனம்படும் உடலை இளமை என்று ஓரேன், நெஞ்சமே தஞ்சம் என்று இருந்தேன், கணம் படிந்து ஏற்றி கங்குலும் பகலும் கருத்தினால் கைதொழுது எழுவே, பணம் படும் அறவும் பற்றிய கையர் பாச்சிலாச்சிரமத்து என் பரமர் பிணம்படு காட்டில் ஆடுவது ஆகில் இவரலாது இல்லையோ பிரானார். அதாவது நம்ம உடம்பு நிலையில்லாத தன்மை கொண்டது. அது சொல்றாங்க பாருங்க. நினம் படும் உடலை நிலைமை என்று கூறிய மாமிசம், ரத்தமும் சதையும் நரம்பும் எலும்பும் கொண்டதுதான் இந்த உடல் இல்லையா? இந்த மாமிசம் கொண்ட இந்த உடலை வந்து நிலைமை நிலைச்சிருக்கும் நான் வந்து நினைக்க மாட்டேன். உண்மைதானே அது? அவங்களுக்கு அடியார்களுக்கு நல்லாவே தெரியும் யாக்கையும் இழையாம. அப்ப வந்து இதுதான் உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பி இருக்க மாட்டேன் என்று நினைக்க மாட்டேன். நெஞ்சமே தஞ்சம் என்று இருந்தேன். அதாவது இந்த உடல் இல்ல, அந்த உடலுக்கு என்ன சிறப்பு? இந்த உள்ளமானது சிவபெருமான் மீது அன்பு வைத்திருக்க வேண்டும். நெஞ்சமே தஞ்சம் என்று இருந்தேன். அதாவது என்னுடைய உள்ளம் வந்து நெஞ்சமே தஞ்சம் என்று இருந்தேன் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் மேல அன்பு கொண்ட நெஞ்சு அதுதான் உள்ளத்துல அதுதான் ஒன்று நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பற்றி இருக்கின்றேன். அதாவது இந்த உடலை வந்து பெரிதாக நினைக்கவில்லை, உள்ளத்துல உன் மேல அன்பு இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதன்படி அன்பு எப்போதும் உள்ளத்துல வச்சிருந்தேன். அப்படி வந்து அன்பு வைத்திருந்தேன். நெஞ்சமே தஞ்சம் என்று இருந்தேன், கணம் படிந்து ஏற்றி கங்குலும் பகலும். கணம் அப்படின்னு சொன்னா ஒரு சிறு பொழுதுதான் கணம். அந்த கணம் கூட விடாம, அந்த நொடி பொழுது கூட விடாம படிந்து அப்படியே உன்னை பணிஞ்சு ஏற்றி உன்னோட புகழையெல்லாம் பாடி கங்குலும் பகலும் இரவும் பகலும் கருத்தினால் கை தொழுது எழுது, உன்னையே கருத்தி கை தொழுது எழுதுவேன் அப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ஏன்னா உடம்பு வந்து இல்லையா, அது வந்து நிலையானது, நிலையற்றது, அது தெரியும் எனக்கு. ஆனா அதற்குள்ளார இருக்கிற அந்த உள்ள அன்பு அது உன் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் அன்பு வச்சிருக்கேன். எப்போது நான் இரவு பகல் உன்னை போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றேன். கருத்துனா கை தொழுது எழுதுவேன், எப்போதும் உன்னை வணங்கி கொண்டிருக்கின்றேன். பணம் படும் அறவும் பற்றிய கைய, பணம்னா படம் கொண்ட அந்த பாம்பை வந்து பற்றிய சுவாமி என்ன பண்றாரு, கையில பிடிச்சிருக்காரு, ஆபரணங்களாக அணிஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட பாச்சிலாச்சிரமத்து என் பரமர், என் தலைவனாகிய இறைவன் பிணம் படுகாட்டில் ஆடுவதாகி, பிணம்லாம் நிறைஞ்சிருக்கிற சுடுகாட்டுல ஆடிட்டு இருக்காரு. இப்ப இவரெல்லாம் இல்லையா பிரானார். அப்ப எப்படி ஒரு இகழ்ச்சியா எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னா, சுடுகாட்டுல ஆடுறாரே, இவரெல்லாவது வேற அடியார்கள் வேற இறைவன் இருக்காரோ, இவர் இப்படி இருக்காரே அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா கிடையாது. என்ன அதோட உள்ள அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மகா சங்கார காலத்துல அந்த சராசரம் எல்லாமே அழியும் இல்லையா? ஒரு நீராலேயோ இல்லைன்னா வந்து நெருப்பாலேயோ அழியும். எல்லாமே அழிஞ்சதுக்கு அப்புறம் அது சுடுகாடுதான். இந்த இடத்துல இறைவன் மட்டுமே வந்து நான் தான் வந்து ஊழி முதல்வன், எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் அழியாமல் நிற்கின்ற இறைவன். இப்ப எல்லாமே வந்து ஒடுங்கி சக்தியும் சிவத்துக்குள்ள ஒடுங்கும் பொழுது இறைவன் தன்னுடைய ஆடல் நடனம் மூலம் மீண்டும் எல்லாத்தையும் உற்பவிக்கின்றான். மகா சங்கார காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப எதுவுமே இல்லாத இடத்துல அவன் ஆடுறதுனாலதான் இடுகாட்டில் இறைவன் ஆடுகின்றான்னு சொல்லணும். அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது வந்து நிகழ்ச்சியே சொல்லக்கூடாது, சுடுகாட்டுல போய் ஆடிட்டு கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் அழிஞ்சாலும் நீ அழியாத ஒருவன் உன்னை போற்றி சொல்றதான். அப்ப யாவற்றுக்கும் முதல்வனாக விளங்குகின்றார், என்றும் அழியாதவனாக விளங்குகின்றார். அதனால உன்னை தவிர வேற யாராவது பெரியவங்க இருக்காங்களா? அப்ப அவங்கள போய் நான் எப்படி வணங்க முடியும்? அழிகின்ற பிரம்மா விஷ்ணுக்களை எப்படி நான் வணங்க முடியும்? யாவற்றையுமே உங்கள் ஒடுக்குகின்ற நீளம் உற்பத்தி செய்கின்ற பேராற்றலுடைய ஒன்னத்தான் நானு வணங்க முடியும். இவரலாது இல்லையே பிரானார் அப்படின்னு எடுத்துக்கணும். இவரலாது இல்லையோ பிரானார் ஒவ்வொரு பாடல்லையும் இருக்கிறத இவரலாது இல்லையே பிரானார்னு எடுத்துக்கணும். இவர் இல்லாம பிரானார் தலைவர் நமக்கு வேற இல்லை. இப்படிலாம் இருந்தாலும் இவர் தான் நமக்கு தலைவர் அப்படின்னு அர்த்தம். 9வது பாடல். குழைத்து வந்து ஓடி கூடுதி நெஞ்சே குற்றேவல் நாள்தோறும் செய்வான், இழைத்த நாள் கடவார் அன்பிலரேனும் எம்பெருமான் என்று எப்போதும் அழைத்தவர்க்கு அருள் செய் பாச்சில் ஆச்சிரமத்து அடிகள் தாம் யாது சொன்னாலும் பிழைத்தது பொறுத்து ஒன்று ஈகிலராகி இவரலாது இல்லையோ பிரானார்.
சொல்றாரு. குழைத்து வந்து ஓடி கூடுதி நெஞ்சே, அதாவது நெஞ்சத்துக்கு வந்து சொல்ற. குழைத்துனா நெஞ்சுருக, சுவாமி எப்படி அன்போடு வணங்கணும், நெஞ்சு உருகி வந்து ஓடி இல்லமானது வேகமா விரைந்து சுவாமி கிட்ட போகணும். ஓடி கூடுது நெஞ்சே, இறைவனோட கூடுவாயாக, அன்போடு வேகமா ஓடி போய் இறைவனோட கூடு அப்படின்ட்டு நெஞ்சத்தை பார்த்து சொல்றாரு. உற்றேவல் நாள்தோறும் செய்வான், அப்படி அன்போடு ஓடுவது மட்டும் இல்லாம இறைவனுக்கு நாள்தோறும் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நெஞ்சை பார்த்து சொல்றாரு. இழைத்த நாள் கடவார் அன்பிலரேனும் எம்பெருமான் என்று எப்போதும் அழைத்தவர்க்கு அருசை பாய்ச்சலாச்சிரமத்து அடிகள். இப்ப வந்து உயிர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நெஞ்சங்கள் வந்து உள்ளத்துல அன்பிலரேனும் எம்பெருமான், அதாவது உள்ளத்துல அன்பே இல்லைனாலும் உயிர்கள் வந்து தன்னுடைய வலியினாலேயோ இல்ல வேதனையினாலேயோ உன்னை கருதி அழைக்கும் பொழுது, இறைவனேன்னு அழைக்கும் போது ஓடி வந்து அருள் செய்வார். பாருங்க எவ்வளவு ஒரு இறைவன் அன்பு இருந்தாதான் அருள் செய்வார் இல்லை. உன்னை அழைத்தாலும் அன்போடு அழைத்தாலும் என்ன பண்றார், அதாவது உன்னை அழைச்சாலே கூப்பிட்டாலே நீ வந்து அருள் செய்கின்றாய் சொல்லுவாங்க. இழைத்த நாள் கடவார், நீ இழைத்த நாள் அப்படின்றது குறித்த ஆயுள். இதுல வந்து இவ்வளவுதான் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஆயுள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி வந்து எல்லாருக்கும் அப்ப இறப்பு அப்படின்றது ஒண்ணு எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அப்படி வாழ்கின்ற உயிர்கள் அன்பிலர் உன்னை உணர்ந்தாதான் அன்பு செய்ய முடியும். அப்படி உன்னை உணரவில்லைனாலும் எம்பெருமான் என்று எப்போதும் அழைத்தவர்க்கு, உன்னை அழைச்சாலே அந்த துன்பத்தில் உன்னை நாமத்தை சொல்லி அழைச்சாலே என்ன பண்ற, அருள் செய்கின்றாய். இப்படி அருள் செய்கின்ற பாய்ச்சலாச்சிரமத்து இறைவனே, பெருமைக்குரிய இறைவா, தாம் யாது சொன்னாலும் நான் பிழைத்தது பொறுத்து ஒன்றிலர் ஆகில். ஏன் நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன், நான் நிறைய பிழை செஞ்சிருக்கேன் இல்லையா, நான் அப்படி பிழை செஞ்சது எல்லாத்தையும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடியான் நானே, என்னை ஆட்கொண்டு தலைவன் நீ. இப்ப எதுவா இருந்தாலும் எனக்கு அருள் நீதான் செய்ய முடியும். அப்ப நான் செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்து ஒன்று ஈகிலர் ஆகில். பிழைகளுக்காக நீ வந்து கொடுக்காம விட்டுறாத, பிழைகளை பொறுத்து ஈகிலர் கொடுக்காம போயிட்டா இவர்களாவது இல்லையோ பிறானார், நீ இல்லாம எனக்கு வேற பிறான் இல்லை. அப்ப பிழையை பொறுத்து அருள் செய்ய வேண்டும்ன்றாங்க. 10வது பாடல். துணிப்படும் உடையும் சுண்ண வெந்நீரும் தோற்றமும் சிந்தித்து காணில் மணிப்படு கண்டனை வாயினால் கூறி மனத்தினால் தொண்டனேன் நினைவேன் பணிப்படும் அறவும் பற்றிய கையர் ஆச்சிலாச்சிரமத்து எம் பரமர் பிணிப்பட ஆண்டு பணிப்பீலர் ஆகில் இவரலாது இல்லையோ பிறானா. இது வந்து ரொம்ப நுட்பமான பாடல். பொருள் ஒரு சிலர் கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும், அப்பதான் மறுமுறை படிக்கும்போது அது புரியும். துணிப்படும் உடையும் சுண்ண வெந்நீரும், அடியார்களுடைய திருப்பம் சொல்றாங்க. துணிப்படும் உடையும் சுண்ண வெந்நீரும். அடியார்கள் வந்து இந்த துணினா துண்டு துண்டா அதை வெட்டி இருக்காங்கல்ல, அந்த கோவணம் அதை சொல்றாங்க. அடியார்கள் வந்து அது மாதிரி துண்டு துண்டா கிழிக்கப்பட்ட அந்த சிறு ஆடையாகிய கோவணம், அந்த கந்தை கீழ் கோவணம் சொல்லுவாங்க. எளிய ஆடை அதை வந்து அடியார்கள் அணிஞ்சிருக்காங்க. சுண்ண வெந்நீர், வெண்மையான அந்த கொடி போன்ற திருநீற்றை திருமணியில அணிஞ்சிருக்காங்க. தோற்றமும் சிந்தித்து காணில், அந்த தோற்றம் அது மட்டும் இல்லாம அடியார்களுடைய அந்த தோற்றம் சிவ தோற்றம் சிந்தித்து காணில் மணிபடு கண்டனை வாயினால் கூறி. அப்படி அடியார்கள் வரும்போது ஒன்னைய நினைப்பேன் இல்லையா, அடியார்கள் தோற்றத்தை கண்டா அவங்க என்ன சுவாமியோட ஞாபகம் தான் நமக்கு வரும். அப்ப என்ன சொல்றாங்க, இவ்வாறு இந்த துண்டப்பட்ட அந்த உடை திருநீரு அந்த தடமுடியோட அந்த தோற்றம், உன்னுடைய தோற்றத்தை பார்த்தாலும் உடனே அந்த அடியார்களை யாரை பார்த்தாலும் உன்னையே சிந்திப்பேன். சிந்தித்து மணிபடு மணி கண்டனாகிய உன்னை வந்து வாயினால் கூறி உங்களுடைய நாமத்தை கூறி மனத்தினால் தொண்டனே நினைவேன். மனசுல உன்னை நினைப்பேன். அடியார் பெருமக்களை பார்த்தா என்ன பண்ணுவேன், அவர்களை வணங்கி உன்னையும் நினைத்து என்ன பண்ணுவேன், வாயினால் அவங்களையும் போற்றி சொல்லுவேன், உன்னையும் போற்றி சொல்லுவேன். மனத்தினால் தொண்டனே நினைவேன், மனசுல அவங்களையும் அன்போட நினைப்பேன், உன்னையும் அன்போட நினைப்பேன். அப்படி நான் அடியார்களையும் உன்னையும் வணங்கி கொண்டிருக்கின்றேன். நீ பணிப்படும் அறவும் பற்றிய கையர், பணினா அந்த படம் கொண்ட அறவும் கையில பற்றி இருக்கின்ற பரமனாகிய இறைவன். சுவாமி வந்து கையில பாம்பு பிடிச்சிருக்கிறதுதான் பிடாரல் அப்படின்னு அவரை சொல்றோம். பிடாரல்னா கையில் பாம்பை பற்றி இருப்பவர். அது போல அந்த படம் கொண்ட அந்த பாம்பினை கையில் பற்றி இருக்கின்ற பரமனே, பிணிப்பட ஆண்டு பணிப்பிடர் ஆகில் என்னை வந்து பிணிப்பட ஆண்டு தடுத்தாட்கொண்டாய். நீ என்ன பண்ண, நீதான் என்னை வலிந்து வந்து என்ன பண்ண, ஓலையை காட்டி என்ன அடிமைன்னு சொன்ன, ஓலையை எனக்கு கிழிச்சி போட்டேன். அப்பயும் என்ன பண்ற, இன்னொரு ஓலையை காட்டி திருவெண்ணெய்நல்லூருக்கே வரவழைச்சு என்ன பண்ற, வலிந்து ஆட்கொண்டு என்னோட அடிமை ஆக்கினார். அது மாதிரி வலிந்து என்ன ஆட்கொண்டா, ஆனா பணிப்பிலர் ஆகி எனக்கு அருள் செய்ய மாட்டேன்.
வேணும்னு சொல்லிதான் வலிந்து ஆட்கொண்ட. ஆனா அருள் செய்யாம போயிட்டா என்ன பண்றது? நீ தானே அருள் செய்யணும். இவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க. வலிந்து வந்து தடுத்தாட்கொண்டாய், இப்ப நீ தான் எனக்கு செய்யணும். என்னை பிணிப்பட ஆண்டு, என்னை ஆண்டு கொண்டார். ஆனா பணிப்பு இலராகி அருள் செய்வாது ஒழிய. இப்ப எனக்கு அருள் செய்ய மாட்டேன். இப்ப நீ எல்லாரும் யார்கிட்ட போய் கேட்பேன்? எல்லாம் போய் சொல்லுவாங்க, நீ உன் தலைவர், நான் யாரும் அவர்கிட்ட கேளுந்தாலும் சொல்லுவான். அப்ப என்ன பண்ணணும்? நீ ஆட்கொண்ட நீதான் அருள் செய்ய வேண்டும். அருள் செய்யாம போயிட்டாலும் நீ இல்லாத எனக்கு பிறான் வேறு இல்லையே அப்படின்ற 11வது பாடல். ஒருமையே ஒருமையே. இது வந்து மற்ற பதியங்கள்லாம் வந்து வெறும் பாடல் ஒண்ணுக்கு 2 முறை கருத்து சொல்லுவோம். இப்ப நேரமின்மையினால அந்த ஒரு முறை மட்டும் சொல்லிட்டு போறேன். பதிகம் முடியும் போது ஏதாவது சந்தேகம் இருந்தா அடியார் பெருமக்கள் வந்து வினவலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11வது பாடல். ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன் அடியவர்க்கு அடியவனும் ஆனேன் உரிமையால் உரியேன் உள்ளமும் உருகும் ஒன்மலர் சேவடி காட்டாய் அருமையாம் புகழார்க்கு அருள் செய்யும் பாச்சிலாச்சிரமத்து எம் அடிகள் பெருமைகள் பேசி சிறுமைகள் செய்யில் இவரலாது இல்லையோ பிறானார். ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன். ஒரு பிறப்பு மட்டும் உனக்கு அடிமை இல்லை ஏன் திருக்கைலாயத்தையும் அடிமை செஞ்சவன். நீ பிறப்பே நீ கொடுத்தாலும் எத்தனை தொகை பிறப்பு எடுத்தாலும் உனக்கு நான் அடிமைதான் அப்படின்றத சொல்றாரு. மீளா அடிமைனா ஒருத்தர் அடிமைத்தன்மை பூண்டு அதுல இருந்து மீள்வது கிடையாது. இதுதான் எழுமையும் 7 பிறப்பும் உனக்குதான் நான் அடியவன் ஆவேன். உனக்கு மட்டும் இல்ல, அடியவர்க்கு அடியவனும் ஆவேன். உனக்கு மட்டும் இல்ல, ஏன்னா இறைவனுக்கு வந்து சிவபக்தியோட சிவனடியார் பக்தியும் இணைந்தாலும் முழுமை வரும். உனக்கு மட்டும் நான் 7 பிறப்பும் அடிமை இல்லை, அடியவர்க்கும் அடியவனும் ஆனேன். அடியார்களுக்கு எல்லாம், ஏன்னா திருத்தந்தாய் பாடினார்ல, அடியார்களுக்கு எல்லாம் அடியனும் நான் ஆனேன். எல்லாருக்கும் அடியவன் ஆயிட்டேன். அப்படிப்பட்ட எனக்கு நீ அருள் செய்யாம இருக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. உரிமையால் உரிய, உனக்கு உரிமை, அது மட்டும் இல்லாம தொண்டர் மட்டும் இல்லாம தோழரும் ஆகிய என்ற உரிமை புரியவன் உள்ளமும் உருகும். நினைச்சாலே எனக்கு உள்ள உருகும். பாருங்க, இவ்வளோ எனக்கு தகுதிகள் இருக்கு எனக்கு, அப்படி இருந்தும் அருள் செய்யாம இருக்கலாமா? உங்களுக்கு அடியே சிறப்பு எத்தனை கொடுத்தாலும் அடிமை தொழில் செய்வேன், அடியாருக்கும் அடிமை நான் செய்வேன். நினைச்சாலே உள்ளம் உருகும். உரிமை உரிய, உங்களுக்கு உரிமை உரியவன் நானு. இப்படி வந்து இவ்வளவு எனக்கு இருக்கு, ஏன் செய்யாம இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஒன்மலர் சேவடி காட்ட, இப்ப இவ்வளவு இருக்கு, ஒப்பில்லாத திருவடியை கூட காட்ட மாட்டீங்களே. திருவடியை காட்டலாம் என்ன அர்த்தம்? திருவருள் வழங்குறதுதான் திருவடி காட்டுறதுன்னு. ஒன்மலர் சேவடி, ஒப்பில்லாத மலர் போன்ற திருவடியை கூட காட்டலையே நீங்க, அருள்ல வந்து செய்யவில்லையே என்றார். அருமையாம் புகழார்க்கு அருள் செய்யும். இது வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அருள் செய்ததை வந்து இந்த பாடல்ல வச்சிருக்கான்னு சொல்றதுல இதுதான். அருமையாம் புகழாருக்குன்னா பேரடியார் ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் இங்க வந்து பாடுறாரு. அந்த பெண்ணுடைய அந்த நோயை நீக்கி அருள். உடனே என்ன பண்றீங்க? பாடி முடிச்சவனே நோயை நீக்கி அருள் செய்திருக்கு. அவர்களுக்கு அருள் செய்றீங்கல்ல, எனக்கு ஏன் செய்ய மாட்டேன்? அது அந்த தோழமையினால கேட்கிறாரு. அருமையாம் புகழார்க்கு, அருமையாகிய புகழை உடைய அன்பினை உடைய பெருமையினை உடைய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அருள் செய்தாய். அருள் செய்கின்ற பாச்சிலாச்சிரமத்திய மடிகள் பெருமைகள் பேசி சிறுமைகள் செய்வீன். அதாவது பெருமைகள் பேசி, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? பெருமைகள் எல்லாம் சொல்றேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு சிறுமைகளே செய்யறீங்க. எப்படி சொல்ற பாருங்க, இவ்வளோ உங்களெல்லாம் புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சிறுமைகள் செய்கின்றீர்கள். அதாவது என்னன்னா அருளாமை செய்ய, எனக்கு வந்து அருள் செய்யவில்லை. நான் உங்களுக்கு பெருமைதான் செய்கின்றேன், ஆனா நீங்க எனக்கு சிறுமைகள் செய்கின்றீர்கள். இது நியாயமான்னு கேட்கிறேன். பெருமைகள் பேசினாலும் நீங்க சிறுமைகள் செய்ய எனக்கு செஞ்சா இவரலாது இல்லையோ பிரானார், நீங்க எல்லாம் எனக்கு வேற பிரானார் இல்லையே, அப்ப நீங்க தான் அருள் செய்யணும்னு சொல்லிட்டு 12வது பாடல் தான் மிக மிக முக்கியம். ஏன்னா அது வந்து ஏசுனது இல்ல, போற்றி சொன்னதுதான் அப்படின்றத 12வது பாடல்ல சொல்றாங்க. ஏசின அல்ல இகழ்ந்தன அல்ல. இப்ப நான் சொன்னது எல்லாமே இறைவனை ஏசுனது இல்ல, கோபமா திட்டினது பேசுனது இல்ல. இகழ்ந்தன அல்ல, அதாவது இகழ்ந்தனா அந்த இறைவனை சிறுமையா சொல்றது, இது அப்படியா, அதாவது பெருமை குறைவா சொல்றது. அது போல நான் பெருமை குறைவா சொல்லல, இறைவனை ஏசி எதுவும் நான் சொல்லல. எம்பெருமான் என்று எப்போதும் பாயின் புகழ் பாச்சிலாச்சிரமத்து. ஏன்னா எம்பெருமான் தலைவனாகிய சிவபெருமான் எப்போதும் பாடுவேன். எப்படிப்பட்ட இறைவனை பாடுகின்றேன்னா பாயின புகழான் பாச்சிலாச்சிரமத்து அடிகளை. அதாவது எப்போதும் பரவிய புகழினை உடைய பாச்சிலாச்சிரமத்தில் வீற்றிருக்கின்ற அடிகள் பெருமைக்குரிய இறைவனை அடித்தொழ, அவனோட திருவடியை தொழணும்னு பல நாளும் என்ன பண்றேன், எல்லா சிவத்தலங்களும் சென்று இருக்கின்றேன்.
அவருடைய தொழுவது மட்டும்தான் எனக்கு அதுதான் வந்து வாழ்க்கையில வந்து லட்சியம்னு என்ன பண்றான், சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்கி சென்று கொண்டிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு அடித்தொழ பல நாளும் அதையே நினைச்சிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட இந்த வன் தொண்டன் வாயினால் கூறி மனத்தினால் நினைவான். நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, எப்போதும் வாயினால் உங்களை புகழ்ல சொல்லிட்டே இருப்பேன், மனசால் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட இந்த நல்ல வளமையான வயல்கள் எல்லாம் வந்து இருக்கிற நாவலூரன் ஆகிய நம்பி ஆரூரன் ஆகிய நான் பேச்சின பேச்சை பொறுத்திலர் ஆகில். அதாவது என்னன்னா, நிகழ்ச்சி போல தோன்றது அப்படி இருக்கிற பாட்டை நீங்க பொறுத்திலர் ஆகில் இங்க பொறுத்துக்கணும். ஏன்னா இது நிகழ்ச்சி போல சொன்னாலும் இது நிகழ்ச்சி கிடையாது, உங்களை போற்றிதான் சொன்னது இல்லையா? அப்படின்னு தான் நீங்க பொறுத்துக்கலனாலும் என்ன பண்றது, எனக்கு வேற பிரான் இல்லை, அதனால நீங்க தான் அது செய்யணும். எப்படி சிறப்பா சொல்றாரு பாருங்க திருப்பியும். அதாவது நான் உங்களை வந்து ஏசி பேசல, அதாவது கடுஞ்சொற்களால் திட்டி சொல்லல, இகழ்ந்தும் எதுவும் சொல்லல, உங்களை எம்பெருமான் எப்போதும் நினைச்சுட்டு இருக்கான். எப்படி நினைச்சு என்ன பண்றோம், உங்க திருவடியை தொழணும், வாயால தொழணும், மனசால நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே நான் வந்து திருத்தலத்துக்கு வந்து உங்களை வணங்கி கொண்டிருக்கின்றேன். நீங்க வந்து வந்து புகழை உடைய பாச்சிராச்சிரம தடிகளாக வீற்றிருக்கின்றீர்கள். நீங்க வந்து உங்களை வந்து இந்த வயல்கள் நிறைந்த நாவல் ஆரூரன் ஆகிய நான் வந்து இப்படி நிகழ்ச்சி குறிப்போடு சொன்னது போல, அது சொன்னது கிடையாது, சொன்னது போல விளங்குகின்ற இந்த பேச்சை வந்து நீங்க பொறுத்துக்கணும். பொறுத்துக்கலனாலும் என்ன ஆகும், நீங்க இல்லாம எங்களுக்கு வந்து வேற பிரான் இல்லை. ஏன்னா இது வந்து ஏற்றின பேச்சு இல்ல, புகழ்ந்துதான்றதுனால இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல, இந்த உட்கருத்தும் இறைவனோட பெருமையை தான் சொல்றதுனால இறைவன் என்ன பண்றாருன்னா, இந்த பாடல் முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து பெரிய அதுதான் நிதி குவையை வந்து அள்ளி தருந்துகின்றார். அவர் மனமகிழ்ந்து இறைவனை போற்றுகின்றார் என்ற அளவில் முடித்து, இப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த திருப்பாச்சில் ஆச்சிரமம் சென்று வணங்கி இறைவன் தேர்ந்து எல்லையில்லாத அந்த குவை நிதி குவையை பெற்று கொண்டு அடுத்தது அவர் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பைங்கேலி செல்கின்றார். இந்த திருப்பைங்கேலிக்கு சென்று நமக்கு தெரியும், அப்பர் பெருமானுக்கு இறைவன் வந்து இந்த கட்டபோது அளித்த அந்த திருத்தலம், அந்த திருத்தலத்துக்கு சென்று என்னென்ன அருள் திருவிழா நிகழ்ந்தது, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அவர் சென்றார் அப்படின்றதெல்லாம் வந்து வரும் வாரங்கள்ல இறைவன் திருவிழா சிந்திக்கலாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. சிறப்பு. இந்த பதிகம் உள்ளுமே ரொம்ப அருமை. அப்படியே உணர்ந்து கேட்டாங்கம்மா. அவ்வளவு நல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஒவ்வொரு பாடலும் சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எப்படிலாம் ஒரு திட்டுவாரு, நான் படிப்பு அப்படில கண்ணு இழந்து போயிட்டேன், உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்பாரு இல்லையா? அந்த பதியத்துல அப்படி பேசுவாரு. என்ன உரிமையா, அதாவது நம்ம அவருடைய தோழர்னு சொல்றோம், இருந்தாலும் நம்ம எப்பவுமே நம்ம என்ன உரிமையா எடுத்து பேசணும் இல்லையா? நம்ம நண்பர்களை எப்படி உரிமையா எடுத்து பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி பெருமானவர் உணர்ந்து பேசினாரோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. இந்த பாச்சிலா ஸ்ரீராமதோட பதிகத்தை என்ன அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. முதல்ல அந்த தலத்துடைய சிறப்பு சொன்னீங்க, முதல்ல அந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்ட்டு அந்த தலத்துடைய சிறப்பு சொன்னீங்க. மயிலகன் அந்த நோயால அந்த பெண்ணு ராஜாவுடைய மனை கொல்லிமலவன் தானேம்மா, அவருடைய மகள் வந்து அந்த நோய் பிடிபட்டிருப்பாங்க. அவங்க கொண்டு கோயில்ல செய்யக்குள்ள திருஞான சம்பந்தர் வந்து அவங்க வந்து அந்த நோய் நீக்க ஒரு பதிகம் பாடினாரு. அது துணி வளர்த்திங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதிகம். அந்த பதிகத்தை பாடி அந்த நோய் நீக்கிறதா வரும்ல. அதனால நாமளும் இந்த நரம்பு தளர்ச்சி சொல்லுவாங்களா அதுல போட்டிருப்பாங்க, நரம்பு தளர்ச்சி சொல்லுவாங்கன்னா அந்த பதிகத்தை படிச்சா நீக்கக்கூடிய தன்மை உடையதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த பதிகத்துல வினை தீர்க்கும் பதிகன்ட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வாச்சிராசிரமத்துல நீங்க வந்து அவ்வளவு அழகா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க சொன்ன விதம். ஆனா அந்த வைத்தனன் தனக்கு அப்பா என்ன, அது பெருமான் என் தலையும் நாவையும் மனத்தையும் கொடுத்திருக்கிறாரு. என்ன எதுக்கு கொடுத்திருக்காரு, உன்னுடைய பணி செய்யதான் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு நெஞ்சம் வஞ்சம் உண்டு, நெஞ்சத்துல வஞ்சம் இல்லாம தொழணும். அது ரொம்ப அர்த்தம், ரொம்ப அழகாடு சொன்னீங்க. அந்த வரியெல்லாம் ரொம்ப சிறப்பு. அப்புறம் அடுத்தது வந்து பைத்த பாம்புன்னு சொன்னீங்கல்ல, படம் கொண்ட பாம்பு. பைத்த பாம்புன்னு எனக்கு புரியல, நீங்க அது விளக்கம் எடுத்து. படம் கொண்ட பாம்பு அந்த கோவணத்தோட அழிஞ்சிருக்கிற பெருமாள் திரு பாச்சிலா சொல்லிட்டு இருக்கிற பெருமான், அப்படி எனக்கு எது அருள் புரியல அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அருள் புரிய மாட்டேன்டியே பெருமானி அப்படின்னு, நீ பித்தரோ அப்படின்னு சொல்லி அவரை சொல்ற மாதிரியே இருக்கு அந்த பாடல்ல.
இவ்வாறு இல்லையா பிராணர் அப்படின்னா இந்த சிறிது பற்றில்லாதவரா இருக்கிறிய பெருமானி, நச்சுதன்னா சிறிதும் கூட விருப்பம் இல்லையாம இருக்கிற பெருமானி அப்படின்னு சொல்லி அவரு சொல்ற மாதிரியே இருக்கு. அதாவது போற்றுதல் மாதிரிதான் அந்த பாடல் இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் தான். ஏன்னா இது இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம். இது இந்த விளக்கம் நீங்க கொடுத்த விளக்கம் ரொம்ப சிறப்பு. அடுத்த பாடம் பெற்ற தாய் தானேன்னு கூட உன்னை நினைச்சிருக்கிறேன். தந்தைய மாதிரி நினைச்சு எல்லாம் வழிபாடு பண்றோம். ஆனா என்ன செய்யற, எனக்கு வேற யாருமே இல்லை, உன்னை விட்ட எல்லாமே தந்தை தாய் எல்லாம் நீதான். இருந்தாலும் எனக்கு ஏன் அந்த மாதிரி செய்யாம இருக்கிற, அந்த நடத்தை ஏன் செய்யாம இருக்கிறேன்னு சொல்லி இந்த பிறப்பு இந்த இம்மையிலே அடியணி புறக்கணிக்கிறியே அப்படின்னு பெருமானின்றது அந்த பாடலை ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. 3வது பாடல் சிறப்பு. பெருமான் முப்பருத்தி எடுத்து எல்லாருக்கும் அருள் புரிஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த தவக்கோலம் பூண்டு இருக்கிறாரு. இருந்தாலும் எல்லாருக்கும் அருள் பண்ணுவாரு, நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த பெருமானி அந்த திருத்தலத்துல உறைஞ்சிருக்கிற. ஆனா எனக்கு ஏன் இப்படி அடியேனே புறக்கணித்து தள்ளுற, ஏன் எனக்கு அருள் புரிய மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி இந்த தலைவர் நீதான் எல்லாமே, நீதான் எனக்கு அருள் புரிவு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் அந்த முடிவுல நீங்க சொல்ற விதம் ரொம்ப அழகா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த பாடலாம் அடுத்த அடியார்களுக்கு. அடுத்தது பாட்டு பார்த்தா எல்லாரும் ஒண்ணு புகழ்றாங்க இகழ்றாங்க. இருந்தாலும் நீ என்ன பண்ற, பலரையும் நம்ம தன்னை என்ன பண்ற அடிமையாக்கி கொள்கிற. ஆனாலும் அவர்களை பற்றி நீ என்ன கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி, ஏன் என்ன இது மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி. ஆனாலும் உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை, இவரை எண்ணி வேற ஒருவர் இல்லை அப்படின்றது அந்த பாடல் 4வது பாடலை விளக்க எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாடல அரக்கனுக்கெல்லாம் அருள் புரிஞ்சிருக்கல, வன்மை உடையவராருக்கெல்லாம் அருள் புரிஞ்சிருக்கிற. ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரி இன்னும் அடியேனே இன்னும் ஏன் புறக்கணிச்சுட்டே இருக்க, எனக்கு செய்யும் அருள் புரிய மாட்டியான்றது அந்த அடுத்த பாடலையும். அப்படி ஒவ்வொரு பாடலையும் நீங்க விளக்கம் எடுத்து வரிக்கு வரி அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தீங்க. எனக்கு சிறப்பான ஒரே ஒரு வரி மட்டும்தான் எனக்கு புரியல, கோடு போட்டு வச்சேன். எந்த இடம், சரி அடுத்த அடியார் பேசட்டுமா, நான் அப்புறமா கேக்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கோடு எங்கேயோ போட்டு வச்சிருந்தேன், கண்ணு தெரியல. அப்புறமா அந்த 11ஆம் பாடம் கண்டுபிடிச்சிட்டேன். 11ஆம் பாடல ஒருமையே அல்லேன்னா என்னமா அது, ஒருமையே அல்லே, ஒரு பிறப்பு இல்லை 7, அது 7 பிறப்புன்னு சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு பிறப்புலையும் சொல்லிட்டீங்க. ஆனா ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன் அப்படின்னா இந்த பிறப்புல கூட 7 பிறப்பு எடுத்தாலும் உன்னை நினைச்சிட்டு இருக்க மாதிரியா, அது என்ன, எனக்கு அது மட்டும் ஒரு அர்த்தம் புரியல. ஒருமையே அல்லேன்னா இந்த ஒரு பிறப்பு மட்டும் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த ஒரு பிறப்பு மட்டும் கிடையாது, ஒரு பிறப்பு மட்டும் இல்ல, எந்த பிறப்பு எடுத்தாலும் அவனுக்கு நான் அடிமைன்றாரா. அதான் 7 பிறப்புனா 7 பிறப்புல 7 வகை. அதாவது ஒண்ணு புல் வகை, ஒண்ணு ஊர்வன வகை, அந்த மாதிரி அந்த வகையில எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அந்த 7 வகையிலுமே எத்தனை பிறப்பு எடுத்தாலும் உனக்கு அடியேன் தான். இந்த ஒண்ணுல மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும். அந்த சிறப்புமா, அது அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு அது நான் கவனிக்கலையா என்னன்னு தெரியல நீங்க சொன்னது. ஆனா நல்லா இருந்தது, அந்த கருத்து ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு விளக்கமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாத அதாவது நாம என்ன பண்ணோம், அன்பாலும் மோனமும் நான் இன்னும் ஒரு பாடல்ல சொன்னீங்களே, அந்த பாடல் ரொம்ப சிறப்பா இருந்தது, அது சொல்லணும்னு நினைச்சேன். சரி, இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன், பாப்போம். சுண்ண வெந்நீரும் தோட்டம் சிந்தித்து காணில், வெந்நீருடைய பெருமை உணர்ந்து, அதாவது பெருமானி நீ வெந்நீர் கொண்ட நீலகண்ட பெருமானாவே இருக்கிற. ஆனா வாயால துதித்த எல்லாம் செய்த உன்னை நினைச்சு கொண்டே நான் கிளம்புறாங்களா, இதான் வரேங்க வரேன். அம்மா வேற அடியார் பேசுங்கம்மா. திருவடி வணக்கம் அம்மா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம் அம்மா. நீங்க சொன்னது நேர்லயே நாங்க பாத்துறோம். அதாவது சாமி கிட்ட அவர் கோவிச்சுக்கிட்டு சாமி முன்னால திட்டாம அடியார்களை பார்த்து தன்னோட ஆற்றாமைய, அதாவது இவ்வளவு நான் கெஞ்சுறேன், இவ்வளவு பண்றேன், எனக்கு நீ பண்ண மாட்டேங்கிறேன், நேருக்கு நேர் சாமி கிட்ட சொல்லாம அந்த அடியார்களை பார்த்து அவர் சொல்லும்போது, நீங்க சொல்லும்போது அது கற்பனை பண்ணிக்கோங்க. நிஜமாலுமே கற்பனை தான் பண்ணிக்கிட்டோம். கோவில்ல நிக்கிறோம், ஐயனை பார்க்காம அடியார்களை பார்த்து இப்ப நானே அந்த நிலைமையில அந்த புலம்புலதான் புலம்பிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். இவ்வளவு பண்றேன், நீ எனக்கு ஒரு அருள் செய்ய மாட்டேங்கிறிய, அந்த நிலைமையிலதான் இருக்கிறான். அந்த அது நேருக்கு நேர் பண்ற மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப மனசை தொட்டுச்சு. அடுத்தது கையது கபாலம் காடுரை வாழ்க்கை, அதெல்லாம் நீங்க அந்த வர்ணிச்சு சொல்லும் போது சுவாமி அப்படியே அந்த நிலைமையிலேயே நம்ம நேருக்கு நேர் பாக்குற மாதிரியே அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு அப்படியே இருந்துச்சுங்கம்மா.
துணிபடும் உடையும் சுண்ண வெந்நீரும் தோற்றமும் சிந்தித்து காணில். அதாவது அடியார அந்த கோலத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம வாயில நம்மள அறியாமையே சிவசிவான்னு வந்துருது, இல்லாட்டி சிவாய நம்ம வந்துருது நம்மள அடியார். அதை அப்பவே சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. இந்த தோற்றத்துல பார்க்கும்போது உன்னையே நான் அவர்களிடத்துல உங்களைத்தான் நான் பாக்குறேன், அப்புறம் என்னை அறியாம உன்னையே நான் கூப்பிடுறேன் அப்படின்னு அதெல்லாம் நிகழ்ந்து சொல்லும்போது அது இதை அப்பவே அவர் மனசோர்ந்து அவர் பாடி அவர் அது சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. அது அந்த இதுலயே ஒருமையே அல்லன்னு எழுமையும் அடிவன். இந்த பிறப்பு மட்டுமில்லம்மா, இனி உண்மையாலுமே எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்ல பிறவியே இல்லாமல் போனாலும் எனக்கு ஐயர் தாமா, அது அருள் புரியும் ஐயர். ஏசி நாள்ல நிகழ்ந்த நாள் தான். நான் நிஜமாலுமே நம்ம ஐயனை போலதான், நம்ம திட்டுறதும் இல்லை, ஐயனை கோவச்சுக்கவும் முடியாது. ஏன்னா அவரை விட்டா வேற யார் இருக்கிறா நம்மளுக்கு உண்மையாலுமே. அதனால அந்த நிலைமையிலதான் இப்ப உண்மையாலுமே நம்மளோட மன தெளிவை அவர் சொல்றாருன்னு தான் வச்சுக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேம்மா. இது நீங்க சொன்ன விதம் மனசுல ரொம்ப இது என்னடா நம்மளையே நம்ம உரிச்சுக்க எடுத்துக்கிற மாதிரி அப்படியே அப்படி பேசிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி அப்படி நினைக்க தோணுச்சு எங்களுக்கு. அது மாதிரி ரொம்ப திருவடி வணக்கம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. திருவடி வணக்கம். வாழ்த்து பாடல் பாடிட்டு அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டபம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம்.